அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இரவு நேரத்திற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த இரவு நேரத்திலும் நாம் ஒருமித்து ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வரவும், கர்த்தரை மகிமைப்படுத்தவும், இந்த நல்ல இரவை கர்த்தர் கிருபையாய் தந்திருக்கிறதை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா துதிகன மகிமை கர்த்தர் ஒருவருக்கே உண்டாகட்டும். கர்த்தர் மகிமைப்படும்படி வலதுகரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேங்க்யூ. இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் நாம் வந்திருக்கிறோம். இவ்வண்ணமாய் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தார். நானே இது ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம். நாங்கள் ஒருமித்து உம்முடைய சமூகத்தில் வர இந்த நல்லதொரு வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தினேன். இன்னைக்கு ராத்திரியில் அடுத்த வருடத்தில் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வருகை தாமதிக்குமானால் அழகான, ஆச்சரியமான, மகிமையான ஊழியத்தை நிறைவேற்றும்படிக்கு கர்த்தர் அவர்களை உருவாக்க, உபயோகப்படுத்த, ஆசீர்வதிக்க இந்த நாட்களை பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். என்னை ஒன்று கூட மறைத்து மகிமைப்படும், என்னை மறைத்து பரிசுத்தப்படுத்தும். இன்னும் ஆண்டவர் என்னை பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். எங்கள் எல்லாருடைய சிந்தனைகளும் ஒருமனப்படட்டும். ஆண்டவரே, டிசம்பர் மாதம் எல்லாரும் உழைப்பில் களைத்து போய் இருக்கிறோம். ஆவியானவர்களை மாம்சத்தில் பலப்படுத்தும், ஆவியிலே பலப்படுத்தும். வார்த்தைகளை சொல்லுகிற வண்ணமாகவே புரிந்து கொள்ள கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. சார், ஆவியானவர் இந்த இரவு நேரத்திலே நம்மோடு பேச ஆசைப்படுகிற காரியம் ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம். இப்போ ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் நம்ம இன்னைக்கு எடுக்க போகிற பகுதி 11ஆம் வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம். அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியிலே அனலாக இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருந்து ஆவியில் அனலாயிருந்து ஊழியம் செய். ஒரே வார்த்தை தான். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருந்து ஆவியில் அனலாயிருந்து ஊழியம் செய். அப்போ வருகிற வருஷங்கள் கர்த்தர் நமது ஊழியத்தில் அசதியை மேற்கொள்ள சொல்லுகிறார். அசதியை மேற்கொள்ள சொல்லுகிறார். 2, அனலாய் பயணிக்க சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய சொல்லுகிறார். இந்த மூன்று அர்த்தங்கள். இந்த உலகத்தில் அநேகரை அசதிப்படுத்துகிற காரியங்கள் இருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் நல்லா கவனிக்கணும்னா, நீங்கள் ரொம்ப பிரதானமானவர்கள். ஏன் பாஸ்டர் அசதியாக இருக்கக்கூடாது அப்படின்னா, உங்கள் சபையில் 100 பேர் இருந்தாங்கன்னா அந்த 100 பேரையும் உங்களுக்குள் இருக்கிற அசதி பாதிக்கும். அதை மறந்துடாதீங்க. நீங்கள் நல்ல ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் அந்த 100 பேரிடத்திலும் ஜெபம் பிரதிபலிக்கும். நீங்கள் நல்ல பாடுகிறவர்களாக இருந்தால் உங்கள் விசுவாசிகள் அதே பாட்டு ஆராதனையில் அவங்க செயல்பட ஆரம்பிப்பாங்க. நம்ம உற்சாகமாக இருந்தால் அவங்க உற்சாகமாக இருப்பாங்க. நம்ம ரொம்ப உற்சாகமாக இருந்தால் அவங்க எக்ஸ்ட்ரீமாக உற்சாகமாக இருப்பாங்க. நம்ம சோர்வடைந்தால் அவர்கள் சோர்வடைவார்கள். இந்த ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம். போதகர் எப்படியோ அப்படியே விசுவாசிகள். பாஸ்டர் கள்ளனாக இருந்தால் விசுவாசி கள்ளனாக இருப்பான். பாஸ்டர் விபச்சாரக்காரனாக இருந்தால் விசுவாசி ஆட்டோமேட்டிக்காக விபச்சாரக்காரன் ஆகிடுவான். பாஸ்டர் உண்மை இல்லாதவனாக இருந்தால் விசுவாசிகளுக்குள் அந்த ஆவி செயல்படும். அப்போது நம்ம வாழ்க்கை தான் இந்த சபையின் எதிர்காலம். சபையின் உண்மை தன்மைக்கு அடையாளமே நான் தான். நான் என் சபைக்கு சொல்கிறேன், நான் தான். அப்போ நீங்களும் நானும் அந்த சபையினுடைய அடையாள நபர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. இப்போ நம்ம இந்த 3 படிக்கலாம். எப்படி படிக்கலாம்?
ஒரு ஊழியக்காரனை அசதிப்படுத்துகிறவைகள் எவை அப்படின்னு படிக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் அதை சொல்லி தர மாட்டேன். சரி, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்குன்னா நிறைய பேர் அவருக்கு ஊழியம் செய்யலைன்னு அர்த்தம். அவருக்கு ஊழியம் செய்யலை அப்படி யார் இயேசுவுக்கு ஊழியம் செய்யவில்லை அதை நம்ம தனியாக படிக்கணும். இந்த ஒரே வசனத்தில் 3 செய்திகள் இருக்கிறது. ஊழியர்களை அசதிக்குட்படுத்துவது எவை அப்படின்னு நம்ம பார்க்கணும். கடைசியாக நான் சொன்னேன், எவைகள் கர்த்தருக்கு ஊழியம் செய்குதல் என்றால் என்ன, யார் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலை அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் செய்கிறார்கள், ஆனால் அது கர்த்தருக்கு அல்ல, அது கர்த்தருக்கு அல்ல. ஆனால் அவங்களுக்கு இதில் ஒரு கொடுமை என்னன்னா, தான் தேவனுக்கு ஊழியம் செய்யவில்லை என்பதை பல வருடங்கள் ஆகியும் அவர்கள் அறியாததே அவர்களுடைய மிகப்பெரிய பலகீனம். நான் கர்த்தருக்கு இதுவரை ஊழியம் செய்யவில்லை, இதுவரையிலும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் செய்யலை. அர்க்கிப்பை கண்டு அவன் கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை செய்ய சொல்லுங்க அப்படின்னு அவன் செய்துட்டு இருக்கிற ஊழியம் கர்த்தர் கொடுக்காத ஊழியம்னு அர்த்தம். அதுக்கு மேலே நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் அதை பார்க்க முடியுது. அதனால தான் எதிர்பார்க்கிற வளர்ச்சிகள் இல்லை. ஒரு கொஞ்சம் காலங்கள் கழித்து பாஸ்டருடைய குடும்பம் சின்னாபின்னமாக மாறி, அப்படி ஒரு ஊழியக்காரன் இருந்தான் என்பதற்கான எந்த தடயமும் இல்லை. சபையை விடுங்க, அந்த பாஸ்டருடைய குடும்பமே கிடையாது. மனைவி ஒரு பக்கம், பாஸ்டர் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், சின்ன பின்னமா. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஜீவியத்திலே அடிப்படை இல்லாமல் பயணித்த சில காரணங்கள். நம்ம அதையும் குறித்து படிக்கலை. ஏன்னா நம்ம ஆண்டு இறுதிக்குள்ளே வருகிறோம், எப்படியாகிலும் கொஞ்சம் வாலில் தீய கொளுத்தி விடலாமே. இன்றைக்கி அப்படித்தான், வேறு வழி இல்லை. ஆவியிலே அனலாயிருங்கள். எல்லாரும் சொல்லுங்கள், ஆவியிலே. ஒரு முறை கூட சொல்லுங்க, இன்னும் சத்தமாக. அல்லேலூயா. ஒரு போதகர் ஆவியில் அனலாய் இருந்தால், ஒரு போதகர் அனலாய் இருந்தால் சபை எழுப்புதலாக இருக்கும். பலிபீடத்தில் விடுதலை இல்லை என்றால் சபைக்கு எதிர்காலமே கிடையாது. பலிபீடத்திலே அனல் இல்லை என்றால் சபைக்கு எதிர்காலம் இல்லை. பலிபீடத்தில் வெளிப்பாடு இல்லை என்றால் சபைக்கு எதிர்காலம் இல்லை. பலிபீடத்திலே மாற்றம் இல்லை என்றால் சபைக்கு எதிர்காலம் இல்லை. தெளிவாக சொல்கிறேன், பலிபீடம் சிறைப்பட்டு கிடக்குமானால் சபைக்கு எதிர்காலம் இல்லை. அப்போ நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய காரியம் எதுதான்? இந்த மேடை, இந்த மேடை, இந்த மேடை. அப்போ நமது பலிபீடங்கள் எப்படி இருக்கணும்? அனலாய். நம்முடைய பலிபீடங்கள் அனலாய் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவர் மேலும் இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் கிருபையாய் இருப்பாராக. நான் எல்லாருடையத்திலையும் நான் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நம்ம எல்லாரும் சொல்ல போகிறோம். ஏசப்பா என்னை அனலாக்குங்க. சொல்லுங்க, என்னை அனலாக்கு. அதாவது ஓரேப் என்று சொல்லுகிற தேவனுடைய பர்வதத்தில் அநேக முட்செடிகள் இருந்தது. அனலாக இருந்த முட்செடி மட்டும் அடையாளப்படுத்தப்பட்டது, அவ்வளோதான். முட்செடிகள் எல்லாமே அடையாளப்படுத்தப்படவில்லை. எந்த முட்செடி அனலாயிற்றோ அந்த முட்செடி அடையாளப்படுத்தப்பட்டது. அதே மாதிரி 1000 சபைகள் இருந்தாலும் அனல் உள்ளவனின் சபை அடையாளப்படுத்தப்படும். நான் மறுபடியும் சொல்கிறேன், 1000 சபைகள் இருந்தாலும் அனல் உள்ளவரின் சபை அடையாளப்படுத்தப்படும். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ராத்திரியில் நான் ஆண்டவரை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, என்னை இன்னும் அனலாக்கு. சொல்லுங்க அந்த வார்த்தையை, என்னை இன்னும் அனலாக்கு. ஒரு முறை கூட சொல்லுங்க, என்னை இன்னும் அனலாக்கு. ஆமென், ஆமென். நம்ம ஒரு வார்த்தை ஜோம் பண்ணிட்டு தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். ஏன்னா எப்பவுமே சபை ஊழியத்தில் நம்ம எதிர்பார்க்கிற விடுதலை பலிபீடத்தில் இல்லை என்றால் உடனே ஒன்று சிந்திக்கணும். 15 நாட்களுக்கு மேலே அந்த நிலையை நீங்கள் தொடர விடக்கூடாது. ரொம்ப கவனிக்கணும். 2 சண்டைக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்கிற விடுதலை பலிபீடத்தில் இல்லை என்றால் உடனே சபையை விட்டு நீங்கள் தனியாக போயிடணும். எங்கேயாவது ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து காரியத்தை உடனே கேட்க வேண்டும், கேட்கணும். இல்லைன்னா அந்த சபையை பாதுகாப்பதற்கு இன்னொரு மனிதன் வெளிப்பாடுள்ளவன் பலிபீடத்திற்கு வர வேண்டிய ஒரு அவசியம்
நேரிடும் நேரிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியம், பலிபீடம் அனலாக இருக்கணும். நான் எப்பவுமே ஊழியக்காரங்களுக்கு சொல்லுவேன், ஒரு ஆளுக்கு பிரசங்கம் பண்ண தெரியும்னு சொன்ன உடனே கர்த்தர் சொல்லாம நீங்கள் மேடைகளில் நிறுத்தக்கூடாது. ஹலோ, வாரவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆவியானவர் சொன்னாரா? ஆண்டவர் உங்களிடத்தில் சொன்னாரா? இன்னைக்கு ஒரு தேவ மனுஷனை கொண்டு வருவேன், அவனிடத்தில் என்னுடைய வார்த்தை இருக்கிறது, அவன் என் சமூகத்தில் ஊழியம் செய்வான்னு கர்த்தர் சொல்லணும். கர்த்தர் சொல்லணும். ஆண்டவர் சொல்லாமல் சரியான நடத்துதல் இல்லாமல் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக சொல்கிறேன், சேம் ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. சேம் ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்போ அதுக்கு என்ன காரணம்? காரணங்கள் பல, அதை இப்போல்லாம் பேச முடியாது. அப்போது பலிபீடங்கள் சில நேரங்களில் சிறைப்பட்டு போவது உண்டு. அப்போ தேவனாகிய கர்த்தர் இந்த ராத்திரி பொழுதிலே சொல்லுகிறார், என் போதகரும் என் பலிபீடமும் என் சபையும் இனி அனலாய் இருக்க நான் விரும்புகிறேன். ஒரு அல்லேலூயா, ஆமென். உங்களிடத்தில் பிரசங்கம் பண்ணுகிறேன்னா நான் கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய காரியம், ஆண்டவரே என்னை இன்னும் என்ன செய்யுங்க, அல்லனாக்கு. ஆமென் சொல்லுவோம். அது மாதிரி ஊழியர்களுக்கும் விசுவாசிகள் ஒரு சிலர் இருக்கிறீங்க, தலையை கொண்டு எல்லார் கையிலையும் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அவன் விபச்சாரக்காரனாக இருந்தால் உனக்கு என்ன தெரியும்? நீங்கள் என்ன அவங்கள பற்றி ஓட்ட போட்டால் பார்க்குறிய? ஜாக்கிரதையாக இருக்கணும். யார் உள்ளே வரணும், யார்கிட்ட கை கொடுக்கணும், யாரை வீட்டுக்கு கூப்பிடணும், யார்கிட்ட தலையை கொண்டு கொடுக்கணும், எல்லாம் தெளிவாக இருக்கணும். இந்த கடைசி காலங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன் அப்படின்னா, நிறைய சபைகள் எதனால் இது வந்ததுன்னே தெரியாமல் சிறைப்பட்டு கிடக்கிறதை பார்க்கிறோம். சில ஆட்கள் உள்ள என்றாகும் பொழுது சபைக்குள்ள பிரிவினை, சில ஆட்கள் என்றாகும் பொழுது வசனத்தில் கன்க்ளூஷன் இல்லை. பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுவாங்க, ஃபைனல் கன்க்ளூஷன் இருக்காது. நம்ம எதிர்பார்க்கிற அச்சீவ்மெண்ட் சபைக்குள்ளே இருக்காது. ஆராதனை நல்லா நடக்கும், பாதிக்க பிறகு டப்புன்னு படுத்துரும். ஏதோ கூட்டம் முடிச்சா போதும்னு முடிப்பாங்க சில சபைகளில். ஆனால் கண்டிப்பாக அப்படி வரக்கூடாத ஒன்று. இப்படியெல்லாம் நம்ம பலிபீடங்களில் ஊழியங்களில் பார்க்குறோம். ஆமென். நான் சொல்லுகிறது ஏதேனும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்துருக்கிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். கண்டிப்பாக சரியான நடத்துதலில் நிற்கிறவர்கள் இதை சந்தித்தே ஆகும், சந்தித்தே ஆகும். அதில் இன்னொரு காரியத்தை சொல்கிறேன், ஆரம்ப ஜெபம் தகுதியானவர் தான் ஜெபம் பண்ணணும். ஆராதனைக்கு ஆரம்ப ஜெபம் விசுவாசிகள் கைகளில் கொடுக்கக்கூடாது. ஊழியக்காரங்களுக்கு சொல்கிறேன், சில ஆட்களுக்கு இந்த விசுவாசி வந்து ஜெபம் பண்ணுவாங்க. நோ, கட்ட வேண்டியதை கட்டின பிறகு தான் ஆராதனை ஆரம்பிக்கணும். கட்டவிழ்க்க வேண்டியதை கட்டவிழ்த்த பிறகு தான் ஆராதனை ஆரம்பிக்கணும். சிறைப்படுத்த வேண்டியதை சிறைப்படுத்தின பிறகு ஆராதனை ஆரம்பிக்கணும். இல்லை ஒரு அசுத்தாவி ஒன்று உள்ள உட்கார்ந்துருந்தா போதும், நம்ம பிரசங்கத்தையும் ஜனங்களுடைய சிந்தனைகளையும் தாறுமாறாக்குறது. அல்லேலூயா. ஆமாம், ஒரு சபையில் ஊழியம் செய்துட்டு இருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அப்படியே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண சொன்னார். ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு குரங்கு துள்ளிட்டு கிடக்கு. அப்படி டக்குன்னு சொன்னேன், அலக்களிக்கிற ஆவி, அவ்வளோதான். அது இந்த சபைக்குள்ள என்ன கண்டு பயந்து சபை சைலண்டாக இருக்குது. அந்த பாஸ்டர் எழும்பினாலே பேச ஆரம்பிக்கிறது, குழந்தைகளெல்லாம் ஆள ஆரம்பிச்சிடும். அதுதான் அந்த 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 குரங்கனுடைய வேலை. அது ஒரு அலக்களிக்கிற ஆவி. இதை கண்டுணர்ந்து ஜெயம் எடுக்க அவங்களுக்கு தெரில. ரொம்ப ஜாக்கிரதையாக சபையை நடக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அனலாக இருக்கணும். சத்தமாக சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் நாங்கள் எல்லாம் சொல்லுவோம், நல்ல சபை ஊழியம் செய்கிறவர்களோடு ஒரு 5 வருஷமாகிலும் உதவி ஊழியனாக இருக்கணும். நல்ல சபை ஊழியம் செய்கிறவர்களோடு அவங்க உங்களை மேடையே ஏற்ற வேணாம், அவங்க உங்களுக்கு பிரசங்கம் தர வேண்டாம், அவங்க கிட்ட பணிவிடை செய்து கொண்டு இருந்தாலும் நல்ல தரிசனம் உள்ள சபையை பின் ட்ராப் அப்படி ஒரு 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 அவர் ஒரு முனையில் நிறுத்தி ஊழியம் செய்கிற சில தேவ பிள்ளைகள் உண்டு. அவங்க கூட இருந்து அவங்க செய்கிறத மட்டும் கவனிக்கணும். ஒரு 5 வருடம் ஒரு நல்ல சபை போதகரிடத்தில் இருந்து கற்றுக்கொள்கிறவர்களுக்கும் மற்றவர்களுக்கு நிறைய வித்தியாசம். ஆவியிலே அனலாய் இருக்க கிருபை தருவாராக. என்னை அனலாக்குங்க ஆண்டவரே.
ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம் எல்லாரும். ஆண்டவரே, நீர் என்னை அனலாக்கணும், என்னை நீர் அனலாக்கணும். நான் அனலானால் என் குடும்பம் அனலாகும், என் குடும்பம் அனலானால் என் சபை அனலாகும், என் சபை அனலானால் என் தேசமே அனலாகும், என் மாவட்டம் அனலாகும். இன்றைக்கு ராத்திரியில் நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர், இன்னைக்கு ராத்திரியிலே கர்த்தர் எங்களை நடத்துகிறேன். மறுபடியும் இதை பேசுன்னு சொன்னீங்க ஆண்டவரே, இதை பேசுன்னு சொன்னீங்க ஆண்டவரே. என் பிள்ளைகள் அனலாகணும்னு நான் விரும்புகிறேன், என் பிள்ளைகள் அனலாகணும்னு நான் விரும்புகிறேன், என் பிள்ளைகள் அனலாகணும்னு நான் விரும்புகிறேன். நீ மறுபடியும் இதை பேசுன்னு சொல்லி ஆவியானவர் எங்களோடு பேசுகிறதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னைக்கு ராத்திரி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்தில் இருக்கிற எல்லாருமே, இந்த இடத்தில் இருக்கிற எல்லாருமே ஆவியிலே அனலாகும்படி பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யணும். என்னை அனலாக்கும், எங்களை அனலாக்கும், எங்களை கொண்டு மற்றவர்களை அனலாக்கும். நாங்கள் வருகிற வருஷத்திலே அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஒரு பெயரளவில் ஒரு போதகராக, பெயரளவில் ஒரு பாஸ்டரா, பெயரளவில் ஒரு பாஸ்டர் அம்மாவா, பெயரளவில் ஒரு விசுவாசியா, பெயரளவில் ஒரு தலைவனாக இருக்க நாங்கள் விரும்பல ஆண்டவரே. கர்த்தரங்களை அனலாக்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்போ ஆண்டவர் ஏன் நம்மை அனலாக்க விரும்புகிறார்? நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரும் பொழுது நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறபடியினால் கர்த்தர் என்ன செய்வாராம்? உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன். அப்போ நாம் நிராகரிக்கப்படாதிருக்கும்படி, தள்ளப்படாதிருக்கும்படி நீ அனல் கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கு. அதை நான் பிறகு நம்ம அதை குறித்து படிக்கலாம். அப்போ நான் ஏன் அனலாகணும்? நீங்கள் அனலாகிறதுனால் என்ன பயன்? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களையும் என்னையும் அனலாக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்த விரும்புகிறார். நம்ம அனலானால் என்ன நடக்கும்? ஒரு சில வசனங்களை மட்டும் நான் சொல்கிறேன், ஆவியானவர் கிருபை தருவார். எல்லாரும் எடுங்க, 2 ராஜாக்களின் புஸ்தகம், 2 ராஜாக்களின் புஸ்தகம், அதனுடைய 4வது அதிகாரத்தை எல்லாரும் திருப்புங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம், அதனுடைய 32, 33, 34, 35 எழுதி கொள்ளுங்கள். 32, 33 நான் படிக்க சொல்லலை. 32, 33, 34, 35 எழுதிக்கிடுங்கப்பா. ரைட், இன்னும் நம்ம படிக்க போகிறோம். பாஸ்டர் யார் படித்தா? பாஸ்டிங்க யார் படிச்சிங்களோ படிங்க. எலிசா வீட்டுக்குள் வந்த பொழுது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் கண்களின் மேலும் படும்படியாக குப்பரப்படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அடுத்த வசனம், அவன் எழுந்து உலாவி திரும்ப கிட்ட போய் படுத்தான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த பகுதி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமானது. இதில் இருந்து பேச போனால் நிறைய காரியங்களை குறித்து பேசலாம். இரவு கூடுகையாக இருப்பதினாலும் ஆண்டிறுதி கூடுகையாக இருப்பதினாலும் தகுதியானதும் தேவையானதை மட்டும் உங்களுக்கு முன் வைக்க ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாராக. அனலுள்ளவனுடைய படுக்கையில் செத்து போன பிள்ளை கிடக்கிறது. இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிக்கணும். அறை யாருடையது? அனலுள்ளவனுடையது. எலிசாவுக்கு சொந்தமான அறை. கட்டில் யாருக்குரியது? எலிசா, அனலுள்ளவனுக்கு சொந்தமான கட்டில்.
ஆனால் கட்டில் அனல் உள்ளவனுடையது, படுத்திருப்பது யார்? செத்து போன பிள்ளை. இன்னைக்கு அநேக சபைகள் இப்படித்தான் இருக்கிறது. பலிபீடம் அனல் உள்ளது, நிற்கிறவன் செத்து போனவன். பலிபீடம் அனல் உள்ளது, நிற்கிறவன் செத்து போனவன். சபை அனல் உள்ளது, நிற்கிறவன் செத்து போனவன். ஆமென். அப்படியானால் தேவன் இந்த சூழ்நிலைகளுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படியானால் அனல் உண்டாகணும், அனல் பரிமாறப்படணும். ஒன்று, அனல் உண்டாகணும். ரெண்டு, அனல் பரிமாறப்படணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த ஊழியர்கள் இரவு ஜெபங்கள் நான் இப்படி இருக்கட்டுமேன்னு நான் நினைக்கிறேன். அனல் பரிமாறப்படும் இரவுகளாய் மாறணும். பிரைஸ் தி லார்ட். ஐயா, ஒவ்வொரு மாதங்களிலும் நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். உண்மையிலேயே நம்ம ஊழியத்தில் சந்திக்கிற பிரச்சனைகள் நம்மை தினம்பிரதி தளர பண்ணுகிறதா இல்லையா? நம்ம மேடையில் நிற்கும் பொழுது தேவதூதர்களைப் போல இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தனிமையாக இருக்கும் பொழுது சில நேரங்களில் சில கேள்விகளுக்கு நமக்கு என்ன கிடையாது, பதில் இல்லாமல் தான் இருக்கு. ஆனால் காலங்கள் அதற்கு பதில் செய்து வருகிறது. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அனலற்று போய் சோர்வடைகிற சில சூழ்நிலைகள் வரும். அப்படிப்பட்ட நேரங்களில் அனல் உள்ளவர்களை நான் தேடி கண்டுபிடித்து அனலை பரிமாறிக்கொள்ளுகிற, பகிர்ந்து கொள்ளுகிற தருணங்கள் தான் இந்த இரவு ஜெபங்கள் என்பதை மறக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட நபருக்கு கை கொடுக்கும் பொழுதே மாற்றம், சில குறிப்பிட்ட மனிதர்களுக்கு கரம் கொடுக்கும் பொழுதே மாற்றம் உண்டாகும். இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திர தொங்கல் அன்றைக்கு செயல்படுமானால் இன்றைக்கு அது செயல்படாமல் இல்லை. விசுவாசிக்கிறவர்களை கொண்டு செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா. அன்றைக்கு செயல்பட காரணம் இயேசுவில் இருந்த விசுவாசம் அல்ல, அந்த தாயினிடத்தில் இருந்த விசுவாசம். இன்றைக்கும் ஜனங்கள் இது எனக்கு நடக்கும் என்று விசுவாசித்தால் அது அப்படியாகும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போக்கு அநேக சபைகள் தோத்திரம், இந்த உயிருள்ளவனின் கட்டிலில் செத்து கிடக்கும் பிள்ளை. அநேக சபைகள் அப்படித்தார். பெயரளவில் ஒரு ஆராதனை, பெயரளவில் ஒரு பிரசங்கம், பெயரளவில் ஒரு பாடல், பெயரளவில் எப்படியோ 1.5 மணி நேரத்தில் முடிச்சா சரி, 2 மணி நேரத்தில் முடிச்சா சரி. தெளிவாக நான் சொல்கிறேன், ஆவியானவர் நமது சபையில் சரியாய் செயல்பட்டார், உங்கள் கை கடிகாரத்திற்கு தேவை இராது. புரியல? அல்லேலூயா. அதுதான் உண்மை. உங்களுடைய கை கடிகாரத்தின் கட்டுப்பாட்டுக்குள் சபை நிற்காது. எந்த சபையில் சரியான நேரத்தில் நிறுத்த முடியவில்லை என்ற பிரச்சனையை நீங்க சந்திக்கிறீங்களோ அங்க கொஞ்சம் உயிர் இருக்குன்னு அர்த்தம். தயவு செய்து யாரும் என்னை தவறாக நினைக்க கூடாது. ஸ்தாபனங்கள் மிக திட்டமாய் சொல்லுகிறது நேரத்தை சரியாக கையாள வேண்டும் என்று. நாங்களும் சில நேரங்களில் சபை வளர்ச்சியை குறித்து பேசும் பொழுது சரியான நேரத்தை கையாள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரசங்கிக்கிறோம், போதிக்கிறோம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் சரியான நேரத்தில் ஆராதனை நடத்த வேண்டுமானால் ஆவியானவரை மாற்றி நிறுத்த வேண்டும். ஆவியானவரை மாற்றி நிறுத்தாத பட்சத்தில் உங்களால் சரியான நேரத்தில் ஆராதனையை அல்லேலூயா முடியாது. என் ஜனங்களுடைய வசதிக்கேற்ப சரியான நேரத்தில் நான் நிறுத்துவதா, அல்லது என்னை அழைத்து அபிஷேகம் பண்ணி நிறுத்தி வைத்திருக்கிற ஆவியானவர் விரும்புகிறபடி நிறுத்துவதா என்கிற ஒரு பிரச்சனையில் ஒரு தேவ மனுஷன் சிக்கிக் கொள்ளுகிறார். தெளிவாய் சொல்லுகிறேன், மக்களை நிறுத்துவதற்காக நாம் பிரயாசப்பட்டால் சவுலின் நிலைமை வரும் என்பதை மறக்கக்கூடாது. மக்களை நிறுத்துவதற்காக பலிபீடம் ஏறினவனால் என்றைக்கும் ஏற முடியவில்லை. யார்? சவுல் ராஜா. மக்கள் என்னை விட்டு சிதறி போகிறார்கள் என்பதை நான் கண்டு அவர்களை என்னோடு நிறுத்துவதற்காக நான் ஏறினேன் மேடைக்கு என்று சொல்லுகிறார். ஆனால் ஆவியானவர் வருகிறது வரை, சாமுவேல் வருகிறது வரை காத்திருந்தால்
ஆவியானவர் இருந்த மக்கள் என்னன்னா ராஜாக்களே உன் முன்னாடி மண்டியிடுவார். அல்லேலூயா. அப்போ உயிருள்ளவனின் கட்டிலில் செத்து கிடக்கும் பிள்ளை, உயிரோடு இருக்க வேண்டியவனுடைய பலிபீடத்தில் செத்து கிடக்கிற சில சடலங்கள். அப்போ இன்னைக்கு ராத்திரியில் பக்தி உள்ளவர்கள் எழும்பி சபைக்குள் இருக்கிற சில செத்தவைகளை அடக்கம் பண்ணணும்னா அனல் உள்ளவர்கள் எழும்பு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் என்னுடைய சபைக்கு எப்பொழுதுமே சொல்லுவேன், உங்களுக்கு டைம் ஆனால் நீங்கள் கிளம்பலாம், ஆனால் என்னுடைய ஆராதனையை நிறுத்தணும்னு நீங்கள் முயற்சி பண்ணக்கூடாது. ஒன் டைமாக நீங்கள் வெளியே போகணும். நான் சிலரை மாதிரி டைம் ஆகிட்டு வெளியே போகிறேன்னு சொன்னால் நீ விளங்காமல் போயிடுவேன்னெல்லாம் சொல்ல மாட்டேன். தோத்துற சந்தோஷமாயிரு. ஏன்னா அவனுக்கு ஒரு புருஷன் இருப்பான், அல்லது அவனுக்கு ஒரு ஏதோ ஒரு தேவை இருக்கும். அதனால் யாருக்கு அடிமைகள் அல்ல. என்ன வெளியே போயிட்டு அப்போ போயிட்டு வரேன்பா, சென்னை லைவில் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் இப்படி ஆட்டுவேன் அப்படின்னா எப்போ எழும்பி போகுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான், சந்தோஷமாக போயிட்டு வா. உனக்கு நேரம் ஆச்சுன்னு நான் நிறுத்த மாட்டேன். நான் என் பாட்டு பேசிக்கிட்டே இருப்பேன், என் பாட்டுக்கு நடத்திக்கிட்டே இருப்பேன், என் பாட்டுக்கு வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். இஷ்டம் மட்டும்னா இல்லைன்னா கிளம்பு. உங்களுக்காக வேண்டி அழைத்த அபிஷேகம் பண்ணின ஆவியானவரை நான் துக்கப்படுத்துவதற்கு பெரியவன் அல்ல. நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. தயவு செய்து சொல்லுகிறேன், அனலாய் இருக்கிறவர்களை ஆவியானவர் தான் கட்டுப்படுத்த வேண்டும். ஆனால் அதில் சொல்லும் பொழுது இன்னொரு வார்த்தை சொல்லுகிறேன், சபை சீராக வளர வேண்டுமானால் சரியான நேரத்தை நீங்கள் கையாள வேண்டும். ஆனால் இன்னொரு வார்த்தை சொல்லுகிறேன், வரவேண்டியவர் வந்தால் ஒருவனும் எழும்ப மாட்டான். அல்லேலூயா. நான் எத்தனையோ முறை எனக்கெல்லாம் 10 மணிக்கு காலையில் ஆரம்பிக்கிற ஆராதனை சாயந்தரம் 7:15 மணிக்கெல்லாம் முடிச்சிருக்கேன். சண்டே சர்வீஸ் பாட்டு போயிட்டே இருக்கும். தோத்தர் யார் வேணாலும் வரல, யார் வேணாலும் போகலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மயங்கி கிடக்கும், விழுந்து கிடக்கும், எழும்ப மாட்டான். அவ்வளோதான், டப்பு டமால், முடிஞ்சு போச்சு கதை. அப்போ ஆவியானவருடைய கிரியை. அப்போ எனக்கு தேவை, உயிருள்ளவனின் கட்டிலில் சடலம் கிடக்கக்கூடாது. உயிரோடு இருக்க வேண்டிய பலிபீடத்திலே செத்தவன் நிற்கக்கூடாது. உயிரோடு இருக்க வேண்டிய சபை செத்து போனதற்கு அடையாளமாய் நிற்கக்கூடாது. அப்போ அனல் உள்ளவர்கள் சபையில் எழும்பியே ஆகணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நான் மறுபடியும் சொல்றேன், ஆண்டவரே என் கட்டிலில் செத்தவனுக்கு இடம் இல்லை. என் கட்டிலில் செத்தவனுக்கு இடம் இல்லை, மாம்சத்துக்கு இடம் இல்லை, சுயத்துக்கு இடம் இல்லை. அதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். இது நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம். இன்னைக்கு ஒன் லெவலாக போவோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை எடுங்க. 8ஆம் அதிகாரத்தின் 1 முதலான வசனங்களை ப்ளீஸ் ஒருத்தர் வாசிங்கனே. அவனை கொலை செய்வதற்கு நம்ம மறுபடியும் எங்கே வருவோம்? ராஜாக்களுக்கு வருவோம். அதை விட்டு வெளியே வந்துடாதீங்க. ஒரு சிலருக்கு ஆலோசனை போயிட்டு இருக்கு. வாங்க. அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களை தவிர மற்ற யாவரும் சரி, அடுத்த வசனம். தேவ பக்தி உள்ள மனுஷர் எடுத்து அடக்கம் பண்ணி கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த 2-3 வசனங்களை படிக்கும்போது பயங்கரமான உபத்திரவம். அதில் முதல் கொலை செய்யப்பட்டது யார்? ஸ்தேவான் கொலை செய்யப்படுகிறார். சபை சிதறி போகிறது. அப்போஸ்தலர்களை தவிர மீதி எல்லாருமே ஓடிட்டான். ஆனால் அந்த இடத்துல பக்தி உள்ளவர்களை கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். ஏன் பக்தி உள்ளவர்கள் எழும்பணும்? சபையில் இருக்கிற செத்ததை அடக்கம் பண்ணாத பட்சத்தில் இனி ஒருவனும் கர்த்தருக்காக எழும்ப மாட்டான். ஸ்தேவானுடைய சரீரம் கிடக்கிறது வரைக்கும் ஏதாவது தகப்பன் தன் பிள்ளையை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பானா? இல்லை. ஏதாவது தாய் அந்த பிள்ளையை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணுமா? இல்லை. இல்லை, நான் ஊழியத்துக்கு வாரேன்னு சொல்லவனா? அடப்பாவி, எனக்கு முன்னால போனவனே சுவாலி முடிச்சு சுண்ணாம்பாய் கிடக்கான், இதுக்கு மேல நானும் போய் சுவாலி முடியவா? ஆண்டவரே, நான் இல்லை. அவ்வளவுதான். அப்போ எனக்கு முன் என்ன கிடக்கிறது? உயிருள்ள ஒருவன் இருந்திருந்தால் அதனை கண்டு நான் புறப்படலாம். பிரகாசிக்கிற ஒருவன் இருந்திருந்தால் நான் பின்னால புறப்படலாம்.
தரிசனமுள்ள ஒருவனை கண்டால் நான் புறப்படலாம். ஆனால் எனக்கு முன் யார் கிடக்கிறா? செத்து போனவன் கிடக்கிறான். அப்ப செத்து போனதை அடக்கம் பண்ணினால்தான் என் ஊழியத்தை மறுரூபப்படுத்த முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நமக்கே தெரியாமல் நம்முடைய கட்டிலின் மேல் சில, நமக்கே தெரியாம நம்முடைய சபைக்குள் சில சடலங்கள் கிடக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கே தெரியாமல் நம்முடைய கட்டிலின் மேல், அது வீட்டை குறிக்கும். நமக்கே தெரியாமல் தோத்திரம் சபைக்குள்ளே சில சடலங்கள் கிடக்கிறது. அப்ப இதை சபை கண்டு உணரணும், இதை தேவ பிள்ளைகள் கண்டு உணரணும். அது எதுவாய் இருந்தாலும் சரி, அதை நாம் விட்டு விலகவில்லை என்று சொன்னால், அதை முடிவுக்கு கொண்டு வரவில்லை என்று சொன்னால், தெளிவாய் சொல்லுகிறேன், நாம் எதிர்பார்க்கிற மாற்றத்தை அடைய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு முறை என்னுடைய அனுபவ ரீதியாக சொல்கிறேன். நான் ஒரு 3 வருஷங்களுக்கு மேல் நான் சந்தித்த ஒரு பிரச்சனை இப்போ அனல் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் பேசுகிறேன். இதை எங்கே முடியும்னு ஒரு பிரசங்கியாருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அதாவது ஒருவன் கல்லை கமனில் எடுக்கிறானால் எங்கே அடிக்கணும், யாரை அடிக்கணும், எதில் அடிக்கணும், எதற்காக அடிக்கணும், அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? என்னுடைய பிரசங்கத்தில் ஒரு 3 வருஷங்களுக்கு மேலா பாயிண்ட் ரொம்ப நல்லா இருக்கும், மக்கள் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டாக இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, நல்ல அழகாக ட்ராவல் ஆகும். ஆனால் கன்க்ளூஷனான நேரத்தில் நான் எதிர்பார்க்கிற அச்சீவ்மெண்ட் இருக்கேன். லாஸ்ட்டில் வருவேன், ஒன்றி டைம் ஆயிரும், இல்லைன்னா என் மைண்ட் டயர்ட் ஆயிரும், இல்லைன்னா எதிர்பார்க்கிற பாயிண்ட் எனக்கு வைக்க முடியாது. நான் ஒவ்வொரு மேடையிலிருந்து ஏறத்தாழ 3 வருஷங்களுக்கு மேலே, இப்போ இல்லை ரொம்ப நாள் ஆச்சு, 3 வருஷங்களுக்கு மேலாய் ஊழியர் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். சபையார் மறுபடியும் கூப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு தெரியும், நான் எரிஞ்சேன், படலை. எனக்கு தெரியும் நான் எரிஞ்சேன், நான் படலை. ரொம்ப பிரயாசப்பட்டு எரிஞ்சேன், ரொம்ப முயற்சி பண்ணி எரிஞ்சேன், அச்சீவ் பண்ணலை நான். அப்போ ஒரு நாள், ரொம்ப நாட்களாக எனக்கு ரொம்ப வேதனை. என்னன்னா, எனக்கு தெரியும் நான் ஜெப அறையில் கர்த்தர் சொன்னது அங்கே நடக்கலை, என் ஜெப அறையில் கர்த்தர் வெளிப்படுத்தினது அங்கே நடக்கலை. இது எனக்கு தெரிய வருது. ஆனால் என்ன சம்பவிக்குன்னு தெரியல. நான் முடிக்கும் பொழுது அழுதுகிட்டே முடிக்கிறேன். மீட்டிங்கை முடிச்சுட்டு உட்காந்து அழுவேன், ஆண்டவரே இன்னைக்கு நான் நினைச்சதை செய்ய முடியலையே. இந்த தடுமாற்றம் எனக்கு வந்துச்சு. அப்போ என்னன்னு நான் தேவ சமூகத்தில் கேட்ட பொழுது, ஆவியானவர் ஏறத்தாழ 3 ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தார். நான் அசம்பிளிஸ் ஆஃப் காடில் இருக்கிறேன், சதர்ன் டிஸ்ட்ரிக்டில். ஒரு நாள் ஒரு தரிசனம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய கிணறு, அந்த பெரிய கிணத்துல அழகான தண்ணீர், அந்த அழகான தண்ணீரை நிறைய பேர் போய் என்ன செய்கிறாங்க, உத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் எல்லாரும் உத்து பார்க்குறாங்க, நானும் போய் உத்து பார்க்குறேன். அங்கே 6 தங்க நாணயம் விழுந்து கிடக்கு, 6 தங்க நாணயம் விழுந்து கிடக்கு. அப்போ நான் நினைக்கிறேன், பரவாயில்லையே 6 நாணயம் கிடக்குதே, இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, இதை மாதிரி என்கிட்ட இருந்ததுன்னு பைக்குள்ள அடிச்சா, என்னிடத்தில் இருந்த 1000 நாணயத்தை காணும். நீங்கள் நல்லா கவனிக்கணும், என்னிடத்தில் இருந்த 6 நாணயத்தை காணும். உடனே பார்த்து என் பையில் இந்த இடத்துல என்ன இருக்கு, ஒரு ஓட்டை கிடக்கு. உடனே எல்லாத்தையும் சொல்லுது, இதுக்கு இது என்னோடது, என் பையில இருந்தால் கீழே விழுந்திருக்கு, என் வாழ்க்கையில் வந்த குறைவையாக்கும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கு. அப்போ என்னுடையது, நீங்கள் யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்கிறேன், தண்ணிக்குள்ளே குதிக்கிறேன் எடுக்கிறதுக்காக. இப்படி சொப்பனம் பார்த்தேன், 2 முறை பார்க்கிறேன். இது என்னன்னு எனக்கு தெரியல. மறுபடியும் ஒரு சில மாதங்கள் இது போராட்டமாக ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன ஆண்டவரே. அப்பந்தான் எனக்கு அன்றைக்கு அசம்பிளிஸ் ஆஃப் காடில் 6 பொசிஷன் இருந்துச்சு, பிரஸ்பெக்டராக இருந்தேன். அப்படி 6 பொசிஷன் இருந்துச்சு. அப்போ தான் ஆவியானவர் தெளிவாய் சொன்னார், என்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பதவிகளுக்கு பின்னி பயணித்தாயோ அப்பொழுது உன்னுடைய லட்சியம் தவற ஆரம்பித்தது. அவ்வளோதான்.
அப்ப எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியம் அது அல்ல, எனக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட பணி அது அல்ல. ஆவியானவர் ரொம்ப தெளிவாக என்னை நடத்தினார். ஏன் நீ செய்ய வேண்டிய வேலை அது அல்ல என்று சொன்னார். அன்னைக்கு நான் திட்டமிட்டேன், ஒவ்வொரு பொறுப்பா அப்படியே விலைக்கு 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 ரிலீவ் ஆனா ஊழியம் மறுபடியும் பலனடைய ஆரம்பிச்சு. அல்லேலூயா. அதுவரையிலும் அப்பந்தான் நான் யோசிச்சேன் இந்த பொசிஷன் எனக்கு யார் கொடுத்தது, எனக்கு யார் கொடுத்தது? என் தலைவர் சொன்னார், தம்பி நீ தான் அதுக்கு சரியான ஆள், நீ உட்காருன தம்பி, உன்னால தான் முடியும், உன்னை நீ போய் உட்காருனார். அப்ப இப்படியே எல்லாரும் என்னை உசுப்பேத்தி என் பைய ஓட்ட போட்டாங்க. நான் சொல்ல, என் பை கிழிந்ததை எனக்கு தெரியாம போச்சு. அதாவது சிம்சோனுடைய தலைமயிர் தன் தலையில் இல்லாததை அவர் அறியாதது போல ஏதோ சில எல்கைகள் என்னுடைய வாழ்க்கையை பலகீனப்படுத்தி வைத்திருக்கிறது. அல்லேலூயா. நான் தெளிவாக சொல்கிறேன், இந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம என்னதான் தீர்க்கதரிசியை நீங்கள் கூப்பிட்டு ஊழியம் செய்தாலும் ஒரு நாள் உங்கள் பலகீனத்தை அவர்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டார். நீங்கள் தான் கேட்டுக்கிடணும். எத்தனை பேருக்கு நான் சொல்லுது புரியுது? மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, ஆண்டவர் ஒரு நாள், இப்போ பாஸ்டர் லிவிங்ஸ்டன் அவர்கிட்ட ஒரு குறை இருக்குன்னு வைங்களேன், நம்மளா இருந்தால் என்ன சொல்ல, எல்லாம் அறிவு இருக்கா உன் மண்டையில ஏன் முடியலன்னு நம்ம நேராக பேசிட்டு போயிடும். புரியுதா இல்லையா? ஆண்டவர் அப்படி இல்லை. அப்படி ஏதாவது சொல்லணும்னா அவர் தனியாக கூட்டிகிட்டு போய் வர உன் மண்டையில் முடியலடா, நீ கொஞ்சம் உடம்ப கவனின்னு அவர் சொல்லுவார். அவனுக்கு அவருடைய பலகீனம் அவருக்கு தெரியும் அல்லது அவருக்கு தெரியும். ரெண்டு பேரை தவிர வேற யார்ட்டையும் அவர் சொல்ல வரமாட்டார். அதுக்கு மேல அவர் பப்ளிக்கா சொல்லுகிறார்னா அவன் காரியம் சுவாலி முடிகிற தருவாயில் இருக்குன்னு அர்த்தம். லாஸ்ட் ஸ்டேஜ் வந்தாதான் அவனை குறித்து பப்ளிக்கா பேசுவார். அதுதான் ஃபைனல். அப்படின்னா ஆண்டவர் கம்பெடுத்துட்டார்னு அர்த்தம், அவனுடைய எல்லையை அவன் கடக்க போறான்னு அர்த்தம். அல்லாத பட்சத்தில் தேர்ட் பர்சன்ட் அவர் பேசவே மாட்டார், ரெண்டாவது நபரிடத்தில் அவர் பேச மாட்டார். ஆனால் உங்ககிட்ட பேசுவார். அதனால தான் டெய்லி தினம் பிரதி உட்கார்ந்து இன்னைக்கு நான் செய்ததை ஒரு கணம் கூட சரிபார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அது அந்த விஷயத்தில் ஊழியர்கள், தேவனுடைய பிள்ளைகள் நம்ம கவனமாக இருக்கணும். கர்த்தர் யாரிடத்திலும் உங்களை குறித்து என்ன செய்ய மாட்டார், சொல்லவே மாட்டார், கண்டிப்பாக சொல்ல மாட்டார். அதுக்கு மேலையும் அவர் சொல்லுகிறார் அப்படின்னா தன்னுடைய தனிநபர் வாழ்க்கையை குறித்து அந்த பர்டிகுலர் பர்சன் கரிசனை இல்லாதவர் என்பது உண்மை. அவ்வளோதான். அந்த பாஸ்டரை குறித்து இன்னொரு ஆள்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார்னா அவனை குறித்து அவனுக்கு கரிசனை இல்லை, அவன் குடும்பத்தை குறித்து அவனுக்கு கரிசனை இல்லை, அவன் ஊழியத்தை குறித்து கரிசனை இல்லை. அவன் கேவலப்பட்டாலும் பரவாயில்ல, நாளைக்கு ஆண்டவரை யாரும் குறை சொல்லக்கூடாது. ஆவியானவர் தன்னை தப்புவிக்க ஓப்பன் பண்ணுவார். ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு ஆண்டவர் தப்பிச்சுக்குவார். அதுக்காகத்தான் அவர் வாயை திறப்பாரே தவிர. அப்ப என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உயிருள்ளவனின் கட்டிகளில் செத்த பிணமோ, உயிருள்ளவர்கள் ஆராதிக்கிற சபையில் செத்த சரீரமோ இருக்குமானால் இனி எனக்கு தேவை பக்தி உள்ளவன் அல்லது அனல் உள்ளவன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லு. அல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரியில் பாஸ்டர், நம்முடைய பலிபீடங்கள், நாம் நிற்கிற இடம், நீங்கள் சாதாரண மரத்தடியில் சபை நடத்தின ஒரு நபராக இருந்தாலும் சரி, நீங்கள் நின்று பிரசங்கிக்கிற இடம், மற்றவர்கள் சரளமாய் தொட முடியாத ஒரு இடமாய் இருக்கணும். நான் விரும்புகிறேன், நீங்கள் விரும்புகிறீங்களா? நான் விரும்புகிறேன், நீங்கள் விரும்புகிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் அந்த இடம். அதாவது அந்த வீடு கட்டப்பட்டது, அந்த அறை கட்டப்பட்டது யாருக்காக? அனலுள்ளவனுக்காக. இப்போ அனலுள்ளவனுடைய அறைக்குள்ள ஒரு செத்த சரீரம் வந்திருக்கு. நான் அனலுள்ளவன் ஆனால் எந்த சாவுக்கு ஏதுவானவனையும் உயிர்ப்பிக்க முடியும். அடுத்த வருஷம் அநேக உயிர்ப்பிக்கப்படுகிற ஒரு வருஷமா இருக்கு. எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. சமாதானம் செத்து போனவர்கள் வருவார்கள், சந்தோஷம் செத்து போனவர்கள் வருவார்கள்,
நம்பிக்கை செத்து போனவர்கள் வருவார்கள், சரீர அவயவங்கள் செத்து போனவர்கள் வருவார்கள், தரிசனம் செத்து போனவர்கள் வருவார்கள். அவர்களை உயிர்ப்பிப்பதற்கு ஒரு அனலுள்ளவன் உண்டானால், அனலுள்ளவன் உண்டானால், அனலுள்ளவன் உண்டானால் அவன் மூலமாய் அநேகரை உயிர்ப்பிக்க. பிரைஸ் தி லார்ட். நீங்க ஏன் அனலுள்ளவர்கள் ஆகணும்? என் கண்களுக்கு முன் வாழ்கிற செத்தவர்களை உயிர்ப்பிப்பதற்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஒருவேளை அந்த செத்தவர்களின் கூட்டத்தில் ஊழியர்கள் இருக்கலாம், அந்த செத்தவர்களின் கூட்டத்தில் விசுவாசிகள் இருக்கலாம். நம்முடைய கண்களுக்கு முன் சரீரம் அல்ல, தரிசனம் செத்து போனவர்கள் உண்டு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், மறுபடியும் ஒரு வார்த்தை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். 24ஆம் வசனத்தை ஒன்று கூட படிங்க பாஸ்டர்யா. 1 வாய், 2 கண்கள், அடுத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அனல் வெளிப்பட வேண்டிய இடம் எங்கே? 1 வாய், 2 கண், 3வது கை. உங்க சபையிலே அனல் வெளிப்பட வேண்டிய இடம் 1 வாய். நீங்க பேசும் பொழுது அனல் உண்டாகும், நீங்க பார்க்கும் பொழுது அனல் உண்டாகும், நீங்க தொடும் பொழுது அனல் உண்டாகும். அனல், அதாவது நான் இவருக்குள்ளே அனலை பகர வேண்டிய இடம் 3 எல்கை. உங்களுடைய பார்வையினால் அனல் உண்டாகும். அப்போ உங்களுடைய பார்வை வித்தியாசப்பட வேண்டிய வருடம் வருகிற வருடம். எல்லாரும் பார்க்கிற மாதிரி நீங்க என்ன செய்யக்கூடாது. உங்க பார்வையில் என்ன உண்டாகும்? அல்லேலூயா. கண்களினால் அசுத்தாவியை கட்டுப்படுத்துகிற அளவிற்கு உங்கள் கண்கள் உண்டாகணும். ஆமா, சும்மா போட்டு தலையெல்லாம் ஆட்டிட்டு இருக்கக்கூடாது. அவ்வளவுதான், முடிஞ்சு மேல. அல்லேலூயா. அனல் பரிமாறப்பட வேண்டிய இடம் என்னுடைய கண், என்னுடைய வாய், என்னுடைய கை. அல்லேலூயா. இந்த 3 போதுமானது. அதுக்கு காலையெல்லாம் கொண்டு சேர்த்துட்டு எல்லாம் நிற்கப்படாது. தோத்தர வேற ஒன்றும் சேர்க்க நிற்கப்படாது, இதோட விட்டுருது. அல்லேலூயா. இந்த 3 சரியாயிட்டா போதும். என்னுடைய கண் 2, என்னுடைய வாய், என்னுடைய, அப்போ அனல் கொள்ள வேண்டிய 3 இடங்கள் என்னுடைய கண், என்னுடைய வாய், என்னுடைய. அப்போ என்னிடத்தில் இருந்த அனல் இன்னொருவனிடத்தில் போகணும்னா நான் வாயை திறந்து தான் ஆகணும். என்னிடத்துடைய கண்கள், என்னிடத்தில் இருக்கிற அனல் இன்னொருவனிடை சென்றடையணும்னா என் கண்கள் திறந்து தான் ஆகணும். என்னிடத்தில் இருக்கிற அனல் இன்னொருவனை சந்திக்க ஆரம்பிக்கணும்னா என்னுடைய கைகள் தொட்டு தான் ஆகணும். என் ஆண்டவர் என்னை அனலாக்கணும். அல்லேலூயா. என்னிடத்தில் இருக்கிற அனல் இன்னொருவனை சென்றடைவதற்கான வாய்க்கால் இந்த 3 தான். இந்த வாய்க்கால் நீங்க மேடையில் நின்றுகிட்டு பாருங்க, அற்புதம் நடக்கட்டும். மேடையில் நின்றுட்டு பேசுங்க, அற்புதம் நடக்கட்டும். அதுக்கு மேல தேவையான இறங்கி தொடு, அற்புதம் நடக்கட்டும். இந்த நாள் ராத்திரியில் உங்களை அனலுள்ளவர்களாக்கி வருகிற வருஷங்களில் உங்கள் வாயும், உங்கள் கண்களும், உங்கள் கையும் அனலை வெளிப்படுத்துகிற ஒரு அனுபவத்தில் உண்டாகும். உடரதர சியாலவா கத்துரா கரபா. ஒரு கட மன்னிய பாஷையில ஜோம் பண்ணுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு ராத்திரியில் சொல்லுகிற ஒரு காரியம், அநேகருடைய அகக்கண்களை நான் திறக்க போறேன். இன்னைக்கு ராத்திரி அநேகருடைய வாய் இதுவரை பேசாததை பேசும். இன்னைக்கு ராத்திரி ஆவியானவர் ரொம்ப தெளிவாய் ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் தெளிவா சொல்றேன். அநேகருடைய பிரசங்கங்கள், இந்த இடத்தில் இருக்கிற ஒரு சிலருடைய பிரசங்கங்கள் நிறைய சாதாரணமாக வருகிற நிறைய பேர் இன்னைக்கு ராத்திரி வரல. ஆனால் நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், அநேகருடைய செய்திகள் இனி உங்கள் கண்ட்ரோலில் நிற்காது. அல்லேலூயா. சும்மா ஒரு வீட்டுக்கு ஜெபத்துக்கு போயிருவீங்க, வீட்டு சந்திக்க போயிருவீங்க. ஆனால் போய் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களை தெரியாமல் நீங்கள் பேச ஆரம்பிக்க போகிறீங்க. உங்களை தெரியாமல் நீங்கள் பேச ஆரம்பிக்க போகிறீங்க. உங்களை தெரியாமல் நீங்கள் பேச ஆரம்பிக்க போகிறீங்க. உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பேச ஆரம்பிக்க போகிறீங்க. உங்களுடைய வாய் வழியாய் அனல் வெளிப்பட போகிறது. உங்கள் வாய் வழியாக
உங்க வார்த்தை வழியாக, உங்கள் வார்த்தை வழியாக, உங்க வார்த்தை வழியாக, உங்க வார்த்தை வழியாக, இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்றைக்கு ராத்திரி நேரத்தில் சில தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் உதடுகளை தொடுகிறார். Receive it. Hallelujah. கர்த்தர் முதலாவது இன்றைக்கு ராத்திரி செய்ய போகிற காரியம் உங்களை அனலுள்ளவர்களாக்கி பேச வைக்க போகிறார். அதாவது ஆவியானவர் ஒரு மனிதனை பேச வைக்கிற விதம் அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒரு வாட்டி இது உங்களுக்கு உண்டானால் நலமாய் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு வாட்டி ஒரு இடத்துல நான் மொழிபெயர்க்க பெயர்ந்தேன். அப்போது மலையாளத்திலிருந்து தமிழ் மொழிக்கு மொழிபெயர்க்கணும். எனக்கு இங்கிலீஷ் வராது. பொதுவாக நான் யார் என்னகிட்ட டிரான்ஸ்லேட் பண்ண வந்தாலும் நான் முதல்ல சொல்லிடுவேன், தயவு செய்து நீ என்ன செய்யப்படாது, இங்கிலீஷ் மறந்தும் பேசிடாது, கேவலமாயிரும் இல்லை. அதனால் நான் முதல்ல போய் சரண்டர் ஆகிடுவோம், முதல்ல போய் முன்ஜாமீன் எடுத்துருவேன். ஆனால் அன்னைக்கு ஒரு 3000 பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், அவர் கேம்ப். அப்போ எனக்கு கல்யாணம் வேறு ஆகலை. அப்போது கேம்புக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். பொதுவாக நான் எப்போவுமே செய்தியாளர்கிட்ட போய் ஆரம்ப வசனம் என்ன, நீங்கள் என்ன பேச போகிறீங்க, கண்டென்ட் என்னென்ன வசனம் எடுப்பீங்கன்னு ஓரளவு ஒரு அவுட் பிக்சர் என்ன செய்திருவோம், வாங்கிடுவோம். ஏன்னா கேரளா போதகர்களுக்கு எப்போ எழுப்புதல் வருதுன்னு தெரியாது. அவங்க ரொம்ப ஹையாக இருப்பாங்க, புரியுதா இல்லையா? எழுப்புதல் என்பதே அவர்களுக்கு உச்சத்தில் சத்தமிடுதல் அப்படிங்கிறது ஒரு சிலருடைய கான்செப்ட். ஆனால் எல்லாரும் அப்படி அல்ல. அப்போ அன்னைக்கு என்ன ஆகிட்டு, பெரிய ஸ்டேஜ். அப்போ நான் இந்த கரையில் உள்ள இவரை காணும், அவர் அந்த கரையிலேருந்து அங்கே இருந்துட்டேன். எங்கள் 2 பேருக்கு இடையில் இந்த 2000 மலம் கேப் இருந்த மாதிரி ஒரு கேப். எனக்கு அவர்கிட்ட பேச முடியல, அவருக்கு என்கிட்ட பேச முடியல. 2 பேரும் எழும்பி பிரசங்கத்துக்கு நின்னாச்சு. எழும்பி பிரசங்கத்துக்கு நின்னா நான் ஒரே ஜெபம், ஆண்டவரே, அவர் ஒரு பைபிள் காலேஜினுடைய பிரின்சிபல். இப்போ அவர் ஏஜியில் இல்லைன்னு நினைக்கிறேன், பிரின்சிபல். அப்போ நான் என்ன செய்தேன், ஒரே ஜெபம், ஏசப்பா இவருக்கு இங்கிலீஷ் வரவே படாது, மறந்துட்டு சுவாமி என்னை எப்படியாவது காப்பாற்றி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணால் எனக்கு அழுகையாக வருது. ஏன்னா ஆனால் இவர் இடையில பிரைஸ் தி லார்ட், க்ளோரி டு காட், ஜீசஸ் கம்மிங் சூன் எல்லாம் சொல்லுவார். இதுதான் நம்ம நிறைய பேர் வாயிலேருந்து எடுத்திருக்காங்க. அதனால் நம்ம சில நேரத்தில் இதெல்லாம் கோத்து நம்ம அடிப்போம்ல, அப்படி போயிட்டு இருந்து இவர் என்ன நினச்சாருன்னு தெரில, இவரா திட்டமிட்டாரா ஆண்டவரா கைவிட்டாரான்னு தெரில பார்த்தேன். ஆனால் நான் அழுதுகிட்டே நான் பிரசங்கம், ஏன்னா அவ்வளோ பயம். ஏன்னா மீட்டிங் பரிசுத்தாவியை குறித்து பிரசங்கம் ஓடிட்டுருக்கு. இந்த நேரத்தில் நான் பெப்பரப்பே, ஆனால் எத்தனை பேருடைய விடுதலைக்கு நான் தடையாக இருக்க வேண்டியது வரும். அப்போது எல்லாருமே தமிழ் பிள்ளைகள் தான். அப்போ நான் ரொம்ப வேதனைப்பட்டு தேவ சமூகத்தில் அழுதுகிட்டே அந்த செய்திக்கு செவி கொடுத்து கொண்டே இருந்தேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சில ஆட்களுக்கு கோபம் வந்தால் கெட்டார்த்த பேசுவாங்கல்ல, இவர் இமோஷன் ஆனால் இங்கிலீஷ் பேசுவார் போல இருக்கு. கழுத நமக்கு தெரியாமல் போச்சு. என்ன நடந்துச்சு தெரியுமா, டப்புன்னு என்ன நினச்சா தெரில. ஆனால் இவர் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி என் தோளில் கை போடுவார், இப்படி கை போடுவார், ஆவியில் நிரம்பி பேசுவார், அப்படி போவார் வருவார் நடப்பார். இப்படியே இருந்து திடீர்னு கையை போட்டு போனார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த மனுஷன் தமிழ் மலையாளமே பேசலை. எனக்கு இந்த கண்ணுலேருந்து இப்படி கண்ணீராக வடியுது. ஏன்னா படிக்கிற காலத்தில் படிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சும் படிக்கலை, அப்புறம் படிக்க ஒரு வாய்ப்பும் கிடைக்கலை. அப்போ அந்த கடந்த காலத்தையெல்லாம் நினைக்கி ஒரு புலம்பல், அப்படித்தானே? எரேமியா மட்டுமா, நம்ம எல்லாம் புக் எழுதுனா பல பக்கங்கள் போயிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்ன ஆகிட்டு அழுது கொண்டே அந்த பிரசங்கத்தை கண்டினியூ பண்ணேன். திடீர்னு அவர் சொல்கிறல கைப்பட்டார், ஆவியானவருடைய பிரசன்னம் அந்த இடத்தை நிரப்பிச்சு டக்குன்னு அவர் ஃபுல்லாக பிரசங்கத்தில் போயிட்டார். அவர் உள்ளே போகிறார். எனக்கு டக்குன்னு ஒரு தேவ மகிமை. நான் இப்படி பார்க்குறேன். அவர் மலையாளத்தில் பேசுவார். அவர் மலையாளத்தில் பேசணுன்னு எனக்கு வாய் படப்பட பேச, நான் இப்படியே என் வாயை பார்ப்பேன். நான் சொல்லுது புரியுதா அண்ணே? அனல் வெளிப்படுகிற இடம் என் வாய். அதாவது இன்னைக்கு அது உங்களுக்கு விளையாட்டா இருக்கு. என் வாயை நான் பார்த்தவன், என்னடா இது கண்ட்ரோல் இல்லாமல் பேசுது. ஆமா, நான் இப்படி பார்ப்பேன் என் வாயை.
இப்படிங்க. அவர் உடனே பேசுவார் இப்படிங்க. என்ன அப்படி தமிழ் பிச்சு உதறுது. ஆனா அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் சொல்லுதே, அந்த மனுஷன் என்ன பேசினார்னு எனக்கு தெரியும். அவர் இங்கிலீஷில் பேசுறார். அடுத்து ஒரு 15-20 நிமிஷம் தொடர்ந்து அவர் பேசி இருக்கிறார். நான் மொழிபெயர்த்திருக்கேன். அவர் இங்கிலீஷில், நான் தமிழ். மீட்டிங் பயங்கரமா இருந்து, பயங்கரமான தீதா. அன்னைக்கு கூட்டம் எல்லாம் முடிஞ்சு என் ஃப்ரெண்டு என்கிட்ட வந்து கேட்குறான். ஏன்னா அவர் தான் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணுறார். ஓடி வந்து என் கையை பிடிச்சிட்டு, மாப்பிள்ள மக உனக்கு இங்கிலீஷ் தெரியும்னு எனக்கு தெரியவே சரி. அப்பந்தான் சொன்னேன், கழுத எனக்கே இது வரைக்கும் தெரியாது. அதில் ஒரு வார்த்தை சொன்னார். அவர் பொதுவாக நான் எல்லாம் NIV-யில் பேசினா தான் நான் பேசுவேன். ஆனால் அவர் பயன்படுத்தின எல்லா வார்த்தையுமே KJV, ரொம்ப டஃப் இங்கிலீஷ். ஒரு வார்த்தை கூட பிசகே இல்லாமல் நீ பேசணும். அன்னைக்குத்தான் நான் புரிந்தேன், ஒரு மனிதனை அனல் வெளிப்படுத்த வேண்டுமானால் அவனுடைய வாயை கர்த்தர் பயன்படுத்துவார். அதற்கு பிறகுதான் இந்த பாஸ்டர் நல்லா பேசுவார், மணிக்கணக்காக பேசுவார்னு சொன்னீங்கல்ல. இதுவரைக்கும் 13.25 மணி நேரம் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அன்றைக்கு ஆரம்பித்த வாய் இன்று வரைக்கும் ஓயவில்லை. அல்லேலூயா. அப்போ எலிசாவினுடைய வாழ்க்கையில், எலிசாவினுடைய எல்லைக்குள்ளே, எலிசாவின் எல்லைக்குள்ளே ஒரு செத்த சரீரம் இருக்கிறது. என்னிடத்தில் இருக்கிற அனல் அந்த சரீரத்தை சென்றடையுமானால் செத்து கிடக்கிற சிலரை உயிரோடும், இழந்த சிலருக்கு சிலரை திருப்பி கொடுக்க முடியும். அல்லேலூயா. அப்படியானால் என் நாவிலை, என் வாயை என் கர்த்தர் அனலாக்கணும், என் கண்களை கர்த்தர் அனலாக்கணும், என் கைகளை கர்த்தர் அனலாக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப வருகிற வருஷங்களில் அநேகரை உயிர்ப்பிக்கிற வருஷம். நான் விசுவாசிக்கிறேன். உங்க ஊழியத்தில் அது நடக்கணும் நீங்க விரும்பினால் உங்க வலது கரத்தை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் சொல்லலாம். அநேகர் உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய வருஷம், அநேகர் உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய வருஷம். அநேக அம்மாமாருக்கு பிள்ளைகளை நீங்க திருப்பி கொடுப்பீங்க. அநேக மனைவிகளுக்கு புருஷர்களை திருப்பி கொடுப்பீங்க. அநேக புருஷர்களுக்கு மனைவிகளை திருப்பி கொடுப்பீங்க. இவர்கள் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லப்பட்ட அநேகரை வருகிற வருஷத்தில் நீங்க திருப்பி கொடுப்பீங்க. ஆண்டவர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஆவியானவர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒரு கணம் ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கைகளை தட்டி ஒரு கணம் கர்த்தரை ஆராதிங்க. பார்க்கலாம். அறிவிக்கட்டாத தெய்வ மகிமைதான். உங்கள் வாயை ஆவியானவருக்கு கொடுத்துருங்க. என்ன, உங்க வாயை ஆவியானவருக்கு கொடுத்துருங்க. அவர் நிறுத்த சொல்லாம நீங்க நிறுத்தப்படாது. நிறுத்தவே, அவர் பேச சொல்லாததை பேசப்படாது. அவர் பேச சொல்றத கண்டிப்பா நீங்க ப்ராமிஸ் பண்ணுவீங்களா? எனக்கு நான் சொல்றது புரியுது. அவர் நிறுத்த சொல்லாம அவர் என்ன சொன்னாலும் பேசுவார். அவர் ரெண்டாவது கூப்பிடுவானா கூப்பிட மாட்டானா அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. ஆவியானவர் தருகிறத பழிச்சுன்னு பேசிக்கணும். திருடனே திருடங்கணும், மிஸ்டர் திருடன்னு சொல்லப்படாது. அவ்வளோதான். உங்கள் வாயை நீங்கள் 100% ஆவியானவர் கொடுப்பீங்கன்னா இன்னையிலிருந்து நீங்கள் சும்மா பேசிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தையெல்லாம் தீர்க்க தரிசனமாகவே இருக்கும். என்ன, தீர்க்க தரிசனமாகவே. எல்லோரும் உங்கள் வலது கரத்தை வாய் மேலே வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாய் மேலே வச்சு ஜெபம் பண்ணுங்க. என் வாய் அப்படி ஆகட்டும்னு கேளு. நான் உண்மையாக நீ சொன்னேன்னா இன்னைக்கு ராத்திரி உன்னை ஒரு தீர்க்க தரிசியாக நான் பார்ப்பேன். ஆமாங்க. பேதுரு 12 பேர் கூட்டத்திலிருந்து எந்திரிச்சார் பாரு. பேச தொடங்கினா 3000 பேர் இயேசு கேட்டு. இத்தனை வருஷம் பேச முடியாம இருந்தவன், இத்தனை வருஷம் பேசாம இருந்தவரை கர்த்தர் எழுப்பி பேச வச்சார்ல. ஒரு முறை பேசினதுக்கு 3000 பேர். அதுதான் இன்னைக்கு ராத்திரி சில பேதுருக்களை தான் நான் பார்க்கிறேன். ஆவியானவர் ரொம்ப தெளிவா சொல்றார். பவுல் அல்ல, அறிவுக்கு பேசுகிறவன் அல்ல. அறிவில் பேசினவர் பவுல், கிருபையில் பேசினவர் பேதுரு.
ஆனால் இன்னைக்கு ராத்திரி அறிவுள்ளவர்கள் இங்கு இல்லை, கிருபைக்காய் காத்திருக்கிறவர்கள் தான் இங்கே இருக்கிறாங்க. வாயில கை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்ன ஊழியம் வெளிப்படணுமோ அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என்ன ஊழியம் வெளிப்படணுமோ அதை பேர் சொல்லி தீர்க்க தரிசனம், வியாதியை சொல்லி தீர்க்க தரிசனம். ஆமாம், தெளிவா ஆவியானவர் சொல்கிறார். ஆவியானவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஆயத்தப்பட்டுக்கம்மா, ஆயத்தப்பட்டுக்கம்மா, ஆயத்தப்படணும், ஆயத்தப்பட்டுக்க. நீ ஆண்டவரிடத்தில் வாஞ்சிச்சுக்கோ. ரீபாலா காத்தானம்மா. ஆமாம், கண்ணில் கண்ணீர் வந்துடணும். இதுக்கெல்லாம் கண்ணில் கண்ணீர் வந்துடணும். ஏன்னா உங்கள் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் டுடே. இன்னைக்கு இன்னொரு வே அற்பமாய் நினைக்கப்பட்ட சிலரை தீர்க்கதரிசிகளாக அடையாளம் காண்கிற ஒரு இரவா மாறட்டுமே. இன்னைக்கு ராத்திரி இந்த ஆலயத்தை விட்டு தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் வெளியே போவாங்க. ரொம்ப தெளிவா சுவிசேஷம் பிரசங்கிக்கிறேன். அநேகருடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிற தீர்க்கதரிசி. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளின் மேலே இன்றைக்கு ராத்திரியிலே ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை, ஒரு பிரசங்கிக்கிற அபிஷேகத்தை, ஒரு சுவிசேஷ அபிஷேகத்தை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நான் வைத்து ஜெபிக்கிறேன். இந்த ராத்திரி முதல் ஊழியத்திலே மாற்றம் உண்டாவதாக. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நிரப்படி மாற்றுகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு முறை கூட சொல்றீங்க, அவனிங்க நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் சில நேரங்களில் ஆவியானவர் உங்களை பேச பயன்படுத்தும் பொழுது நீங்கள் அவருடைய விருப்பத்திற்கு ஒப்பு கொடுத்து விட வேண்டும். சந்தேகப்படக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைகள் வெளிப்படும் பொழுது சந்தேகப்படக்கூடாது. மாம்சம் சில நேரத்தில் இது கர்த்தர் தானா பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கொண்டு வரும். அதுக்கு நீங்கள் ஒரு நாள் இடம் கொடுக்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு ராத்திரியிலேருந்து நீங்கள் வித்தியாசத்தை பார்ப்பீங்க. அல்லேலூயா. சில மனிதர்கள் உயிர்ப்பிக்கப்படுவதை உங்கள் கண்கள் காணும். சிலருக்கு சிலரை திருப்பி கொடுப்பீங்க. இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. இழப்புகளை திருப்பி எடுத்துக்கொள்கிற ஒரு வருஷம் நெக்ஸ்ட் இயர். நீங்கள் அதிகமாக கரெக்டாக திட்டமிட்டு பயணித்தால் அம்மாவுக்கு குழந்தையை திருப்பி கொடுக்கலாம். இழந்ததை மறுபடியும் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். நிறுத்தப்பட்டது மறுபடியும் செயல்பட ஆரம்பிக்கும். இறுதியம் நின்று போச்சு, அது மறுபடியும் செயல்பட்டுச்சு. நாலாவதாக ஆமென் தோத்திரம், மரித்தவர்களை உயிர்ப்பிக்கலாம். சரியா? கர்த்தர் கிரியை செய்வார். ஒரு ஆமென் சொல்லுவோம். அனலாகுங்கள். சொல்லுங்க. அதிகமாக தனிமையாக இருக்கும் பொழுது அந்நிய பாஷையில் பேசுங்க. என்ன நல்லா அந்நிய பாஷையில் பேசும். சபையில் நல்ல அந்நிய பாஷையில் ஆராதிப்பதற்கு சபை என்ன செய்யணும்? கொடுக்கணும். சும்மா சில ஆட்களை மாதிரி இப்படியே கையில் பீட்ரூட்டு உருட்டிட்டு போயிடக்கூடாது. சில ஆட்கள் இப்படியே உருட்டுவான். ஆமாம், நடு வீட்டில் பேய் உறங்கும். அப்படி இல்லை, நல்ல அந்நிய பாஷையில் சபையை ஆராதிக்கும். முன்காலங்களெல்லாம் சபையில் காத்திருப்பு கூட்டம் இருந்துச்சு. இன்னைக்கு காத்திருக்கு சோத்திரம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லையா? காத்திருப்பு கூட்டம் இருந்துச்சு. இன்றைக்கி சில சபைகளில் தான் இருக்குது. இன்னைக்கு காத்திருப்பு கூட்டங்களே இல்லை. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பரிசுத்த ஆவியை குறித்து பேச ஆவியில் ஆனாலும் ஆராதிப்பார். அப்படிப்பட்ட அனுபவங்கள் சபைகளில் ரொம்ப குறைஞ்சி போச்சு. த மாடர்ன் வர்ஷிப், புது என்ன நவீன கால ஆராதனை முறைகள் வந்ததுனால சபைகள் பலன் இழந்து நிற்கும். சபைகள் என்ன இருக்குது? பலன் இழந்து நிற்கும். அன்னைக்கெல்லாம் 50 பேர் தான் இருந்தாங்க, 25 பேர் இருந்தாங்க. பிசாசு பிடிச்சி ஒருத்தன் உள்ள வந்தேன்னா ஆளுக்கு 2 பிச்சு தின்னுபிடுவோம். இன்னைக்கு அப்படி இல்லை. பிசாசு ஒருத்தன் உள்ள ஆடிட்டாம்னாலே அந்த இடமே காலி ஆயிரும். எம்மா போராட்டம். அன்னைக்கு அப்படி இல்லை. பிடிச்சி யார் உட்காந்து வாரியா போறியான்றான். அது காரணம் அவனுக்கு அவ்வளோதான். 2 கையும் 2 காலும் தான் இருக்குது. ஒருத்தன் தலையை பிடிப்பான், 2 பேர் காலும் கையும் பிடிப்பான். ஜுவாலி முடிஞ்சு அவனுக்கு விரட்டுறதுக்கே பேய் இல்லாமல் போயிடும். இன்னைக்கு அப்படி இல்லை. கர்த்தர் பாஸ்டரே சொல்லுதா, ரைட் நாளை பார்க்கலாம். இன்னைக்கு சபை பலன் இழந்து நிற்கும். நல்ல ஆவியில் ஆராதிக்கணும், ஆவியில் நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். என்ன கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென்.
ஜீவன் ஏன் வெளிப்படணும், ஏன் அனலாகணும்? மரித்தவர்கள் உயிர்ப்பிக்கப்படும். சரிங்களா? இழப்புகளை சரிக்கட்ட, நின்று போனவைகள் மறுபடியும் ஆரம்பிக்கப்பட நமக்கு அனல் உண்டாகணும். நம்ம என்ன செய்யணும்? அல்லேலூயா. உங்கள் ஊரில் ஒரு எலிசாவாக உங்களை கர்த்தர் பார்க்கிறார். என்ன அனல்? உங்களை ஒரு எலிசாவாய் கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் அனலாக இருங்க. செத்து போன நிறைய பேர் உங்கள் கட்டிலுக்கு வந்து சேருவாங்க. நீங்கள் யாரையும் தேடி போக வேண்டும். நீங்கள் நினைக்கிறீங்க நான் கிராமத்துக்கு ஊடுருவ போகிறேன், நோயும் பேயும் இருக்கிறது வரைக்கும் நீ ஊடுருவே வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக உன்னை தேடி வருவாங்க. உன்னோட உசுருள்ள ஒருத்தன் ஊரில் இருந்தார். புரியுதுங்களா? நாங்கள் காஸ்பல் சொல்ல போகிறோம். சபை வளர்ச்சிக்கு வந்து சரியான ஒரு நடத்துதல். ஏன்னா ஒன்றும் வேணானே, தேசத்தில் இருக்கிற நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், கிராமத்தில் இருக்கிற எல்லா பொல்லாத ஆவியும் இயேசுவின் நாமத்தில் ஜனங்களை விட்டு வெளியே வரட்டும் அப்படின்னு ஜோம் பண்ணுங்க. ஒரு நாள் ஆட்டோமேட்டிக்காக அத்தனையும் வெளியே வந்துடும். நேரம் உங்கள்கிட்ட வந்துடும். நான் சொல்கிறேன், நேரம் உங்கள்கிட்ட வந்துடும். ஆண்டவருடைய கிரியை உங்கள் சபையில் நடக்க ஆரம்பிச்சோம். ஒரு தடவை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. மும்பையில் ஒரு இடத்துல கன்வென்ஷன் பேசிகிட்டு இருக்கிறேன். பென்னிகன் 2006 மும்பை பெங்களூர் வந்தார். அப்போ அந்த நேரத்தில் நிறைய பேர் கீழே விழுந்தார். அவர் இப்படி கை காட்டும்போது எல்லோரும் விழுவாங்க. அப்போ என்ன ஆகிட்டு, எங்களுக்கு 3 நாள் கன்வென்ஷன் ஓப்பன் மீட்டிங். 2006 அவர் வந்தார். நான் 8 பேசுகிறேன். 2008 நினைக்கிறேன். அவர் 6 வந்தார், இது 8. பெங்களூரில் வந்து பயங்கரமான மாற்றம். மும்பை வந்தார், 2வது பெங்களூர் வந்தார். அப்போ 3 நாள் கன்வென்ஷனுக்கு எப்படி டேட்டு கொடுத்தாங்க அப்படின்னா, பெர்மிஷன்னா 4 மணிக்கு பெர்மிஷன். ஸ்டேஜ் கட்டணும், சவுண்ட்ஸு கட்டணும், லைட்டு கட்டணும். 6 மணிக்கு ஆரம்பிக்கணும். 9 மணி வரைக்கும் கூட்டம். 9 மணிக்கு மீட்டிங்கை முடித்து 10 மணிக்கு கிரவுண்டில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடும். இன்னைக்கு யாருமே விழாமல் இருந்தால் நாளைக்கு 4 மணிக்கு பெர்மிஷன். நாளைக்கு 4 மணிக்கு பெர்மிஷன். நாளைக்கு அதே மாதிரி தான் 4 மணிக்கு சவுண்ட்ஸு கட்ட ஆரம்பிக்கணும், லைட்டு கட்ட ஆரம்பிக்கணும். 6 மணிக்கு மீட்டிங் ஆரம்பிக்கணும். 9 மணிக்கு முடிக்கணும். 10 மணிக்கு கிரவுண்டை காலி பண்ணி 2 நாள். எதுக்கு ஜோம் பண்ணும்? ஆண்டவர் பேய் ஆடப்படாது, எவனும் விழப்படாது, எவனும் கொட்டாய் வரைக்கும் போடக்கூடாது. ஆண்டவர் அப்படி ஜோம் பண்ண. ஆண்டவரே ஒன்றும் வந்துடப்படாது, அற்புதம் நடக்கப்படாது, அதிசயம் நடக்கப்படாது, எதுவுமே நடக்கப்படாது, பிரசங்கம் மட்டும்தான் சுவாமி. முதல் நாள் அப்படியே தான் கர்த்தர் காப்பாற்றினார். 2வது நாள் அப்படியே தான் கர்த்தர் காப்பாற்றினார். 3வது நாள் பார்த்தோன்னா திங்கக்கிழமை தான் கூட்டம் இல்லையே. ஆண்டவரே 2 நாள் உள்ளதை சேர்த்து கிரியேஷன். அல்லேலூயா. அவ்வளோதான் ஆண்டவருடைய மகிமை. பிரசங்கத்துக்கு எழும்பி ஒரு 1/2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருப்பேன். பிரசங்கம் அன்னைக்கு ஆவியானவர் நடத்தின விதம் வித்தியாசமாக இருந்து, வருகையை குறித்து பிரசங்கம் பண்ணிட்டு இயேசு கிறிஸ்துவின் பூமியின் மேல் உள்ள அதிகாரம் அப்படின்னு சொல்லி பரலோகத்திற்கு பூமியின் மேல் இருக்கிற அதிகாரம்னு பேச ஆரம்பிச்சு. கர்த்தர் தேசத்தை அசைத்தார். என்ன நடந்துச்சு தெரியுமாடா? ஒரு 8:30 மணிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். தேசத்தில் இருக்கிற எல்லா அந்நிய வல்லமைகளை கட்டவிழ்க்கிறேன், எல்லாம் கிளம்பட்டும் ஆண்டவரேன்ட்டு. ஊரில் அந்த சவுண்ட்ஸ் எங்கெல்லாம் கேட்டுச்சோ அங்கே இருக்கிற எல்லா பேர் பிடிச்சதும் உள்ள. ஏன் இதை சொல்கிறேன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த அதிகாரம். அல்லேலூயா. உடன்படிக்கை பற்றி இருந்த இடத்துல தாகோன் தலை நிமிர முடியலை. ஒரு இரவை தாங்க முடியலை. ஒரு இரவை தாங்க முடியல. அனலாகுங்கள், அனலாகுங்கள். வருகிற வருஷத்தில் என் ஊழியத்தில் மாற்றம் தேவை என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன். ஆமென். கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார். அநேகரை உயிர்ப்பிப்பதற்காகவே கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார் இயேசுவின் நாமத்தில். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு இதை செய்வாராக என்று நான் வாழ்த்துகிறேன். கண்களில், வாயில், கைகள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நாளும் நான் தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் வரங்கள், உங்கள் கிருபைகள், உங்கள் தாளந்துகளை பெருமைக்கு ஏதுவாய் செயல்படுத்தக்கூடாது. பணத்திற்காக செயல்படுத்தக்கூடாது, சுயத்திற்காக செயல்படுத்தக்கூடாது. நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். அப்படி செய்தீங்கன்னா உங்கள் முடிவு ரொம்ப வேதனையாக இருக்கும். ஊழியத்தை சொல்லலை, உன் சாவை சொல்லு.
கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இரண்டாவதாக அனல் கொள்ளுங்கள். சொல்லுங்க அந்த வார்த்தையை. எதற்கு அனல் கொள்ளணும்? சங்கீதம் 39, சங்கீதம் 39 அதனுடைய 3வது வசனத்தை படிங்க பார்க்க. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். சொல்லுங்க அந்த வார்த்தை. அப்பொழுது, எப்பொழுது, அப்பொழுது, எப்பொழுது? நான் அனல் கொண்ட பொழுது. நான் அப்போ அனல் கொள்ளுகிற ஒருவனால் ஜெபிக்காமல் இருக்க நான் ஏன் அனல் கொள்ளணும்? நான் ஜெபிக்கிறவனாய் மாறுவது. இன்றைக்கு ராத்திரி ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என்னை நீர் என்ன செய்யும்? அனலாக்கும். அனலாக்கும். என்னை யாராக மாற்றும்? அனலாக்கும். இந்த 2 இடத்து வார்த்தையை சொல்லுகிறது. இருதயத்தில் உண்டாகும் அனல். 2 மூளும் அக்கினி. இந்த 2 அனுபவம். அனலை என்னால் உணர முடியும், அக்கினியை மற்றவர்களால் உணர முடியும். என் ஜெப ஜீவியம் என்னால் உணரத்தக்க ஜெபமும் உண்டு, மற்றவர்கள் உணரத்தக்க ஜெபமும் உண்டு. அந்தரங்க ஜெபமும் உண்டு, வெளியரங்கமான ஜெபமும் உண்டு. இயேசு அந்தரங்கமாயும் ஜெபித்தார், வெளியரங்கமாயும் ஜெபித்தார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு என்னை ஏன் அனலாக்கணும்? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஜெபம் போராட்டமான ஒரு காரியமாக இருக்கு. ஊழியர்களே இருந்தால் கூட ஜெப வாழ்க்கை என்பது ரொம்ப போராடுறாங்க. நான் நிறைய பார்க்குறேன். நிறைய சகோதரர்கள் சகோதரிகள் தங்களுடைய பிரச்சனை, பாஸ்டரே என்னால் ஜெபிக்கவே முடியல, என்னால் ஜெபிக்கவே முடியல. உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே ஜெப கிருபையை கொடுப்பீரார், அனலாக்குங்க. என்ன செய்யணும்? கிருபை வரக்கூடாது. வரங்கள் குறைவுள்ளது. நான் மறுபடியும் முடங்குவான், அவன் மறுபடியும் முடங்குவான். அவன் மறுபடியும் முடங்காமல் இருக்கணும்னா அவனை என்ன செய்யணும்? அனலாக்கி. அடுப்பை கொளுத்தி விட்டோம்னா தானா வெடிச்சு. அப்போ அனல் ஆகணும். அப்போ அனல் ஆகணும்னா என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் அதிக நேரம் செலவழிக்கணும். அப்போ இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும், என் இருதயம் அனல் கொண்டது. அப்போ என் இருதயம் அனல் கொண்டது என்று சொல்லுகிற வார்த்தைக்கு வரும் மெடிடேஷன். அனல் என்ன வருது? தியானிக்கையில். சொல்லுங்க, எதை தியானிக்கணும்? எதை தியானிக்கணும்? எதெல்லாம் தியானிக்கணுமோ அதையெல்லாம் தியானிக்கணும். வெறும் வசனத்தைன்னு சொல்லப்படாது. பேதுரு தரிசனத்தை சிந்தித்துக் கொண்டிருந்தார். உங்க தரிசனத்தை தியானிக்கணும். நம்ம தரிசனத்தை, நேரம் இல்லை அதனால ஒன்று நான் சொல்ல, நம்ம தரிசனத்தை தியானிக்கணும். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னே என்னை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் சொல்றேன் கேளு, நீ முதலாவது கட்டுகிற ஆலயத்தில் 1000 பேர் இருப்பாங்க, நீ 2வது கட்டுகிற ஆலயத்தில் 6000 பேர் இருப்பான், நீ 3வது கட்டுகிற ஆலயத்தில் ஒரு முனையில் இருந்து பார்த்தால் பின்னால் இருக்கிறவன் ஆனா பெண்ணா என்று தெரியாத அளவிற்கு உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். என் தரிசனத்தை நான் தியானிக்கையில் எனக்குள் சொல்லணும். உங்க தரிசனம் என்ன பிரதர்? உங்க தரிசனம் என்ன? நீங்க தியானிங்க. ஒரு பாட்டே இல்லாம இந்த இடம் பற்றி எரிய நினைக்கிறார். என்னுடைய தரிசனத்தை நான் சிந்திக்கணும், என் தரிசனத்தை தியானிக்கணும். இப்படி சொன்னீரே ஆண்டவரே, இப்படி நான் பார்த்தனே, இப்படி ஒரு தரிசனம் எனக்கு உண்டே. அப்ப எதை என்னில் அனல் உண்டாகணும்னா நான் என்ன செய்யணும்? தியானிக்கணும். எதை தியானிக்கணும்? என்னுடைய தரிசனத்தை தியானிக்கணும். தரிசனத்தை தியானிக்கும் பொழுது மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. உங்கள் தரிசனங்களை அடிக்கடி நீங்க தியானிக்கிறது மட்டுமல்ல, சபையில சொல்லி பழகணும். இப்ப நான் இப்ப சொன்னேன், ஏன் சொன்னேன்னு நினைக்கிறீங்க? எனக்கு அனல் உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.
நான் நேற்றுக்கு ராத்திரி, இன்னைக்கு எத்தனை மணி இருக்கும், விடிய காலம் ஒரு 4:30 மணி 4:15 மணி இருக்கும். என்னுடைய ஆலயத்தினுடைய அந்த பலிபீடம் இருக்க வேண்டிய இடம் இன்னும் நான் வாங்கவே இல்லை. சர்ச்சினுடைய பலிபீடம் இருக்க வேண்டிய இந்த கட்டிடத்தினுடைய அடுத்த இல்லை, தேர்ட் இல்லை, இதனுடைய இடம் இன்னும் வாங்கவே இல்லை. 70 சென்ட் இன்னும் நான் தராமே இருக்கான். ஆனால் எந்த இடத்துல பலிபீடம் இருக்குமோ இன்னைக்கு காலையில் 15 நிமிஷம் அதில் போய் நின்று என் சர்ச்சை பார்த்து நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு காலையில் 4:15. இப்போ பால்கனி மட்டும்தான் கட்டியிருக்கோம். அடுத்த லெவல் இன்னும் இருக்குது. 160 அடி இன்னும் வர வேண்டிய இருக்கு. அங்கே தான் பலிபீடம் வரும். என் பலிபீடம் எங்கே இருக்குமோ அவன் அதை அடுத்த வேலை. பூமி மத நிறைவு கர்த்தருடையது, பூர்வீக ஓனருடையது. அல்லேலூயா. தற்காலிகமாக ஒரு பேப்பரில் எழுதி அவங்க கையில் இருக்குது. அதை பெரியவருக்கு அது. ஆமாம், அவர் தருவேன் இருக்கார் எனக்கு. இன்னைக்கு காலையிலையும் போய் நின்றுக்கிட்டு அங்கேருந்து பார்த்தா அப்படியே இருக்கும், மகிமையாக இருக்கும். பார்த்துட்டு கிறிஸ்துவில் பிரியம். இன்னைக்கு காலையில் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மக்களே எல்லாரும் நல்லா இருக்க. இன்னைக்கு காலையில் லூசு பேர மாதிரி இருக்கா இல்லையா? அதுதான் அது. உங்களை பார்க்கறதுல சந்தோஷம். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நம்ம பிரசங்கம் பண்ண போகிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இன்னும் காலையில் 20 நிமிஷம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஒரு நியாயம் கிடையாது. அல்லேலூயா. ஆனால் அதை விட்டு இறங்கி வரும் பொழுது சொன்னேன், சாகிறதுக்கு முன்னால இப்போ நான் சொன்னதை என் கண்ணு பார்க்கணும். உன்னுடைய தரிசனத்தை தியானி. உன் தரிசனம் எங்கே? வயசு எத்தனை ஆயிடுச்சு? இப்போ தரிசனத்தை ஒரு கணம் சிந்திக்கும் பொழுது எங்கே ஆரம்பிச்சுங்களோ அங்கே செகண்டில் அவர் போவார். உங்கள் தரிசனம் எப்பொழுது உங்களுக்கு கிடைத்ததோ அந்த தரிசனத்தை நீங்கள் இப்போ தியானிச்சிங்கன்னா 30 வருஷத்துக்கு பின்னாலே இன்னைக்கு ராத்திரி நிற்பீங்க. இன்னைக்கு இருக்கிற கடனோ கஷ்டமோ பிரச்சனையோ முன்னால வராது. 30 வருஷத்துக்கு பின்னால நீ நிற்ப. 15 வருஷத்துக்கு பின்னால போய் நிற்பீங்க. எங்க ஆரம்பிச்சோமோ அங்க. அல்லேலூயா. அன்னைக்கு இருந்த வேகம் நமக்குள்ள உண்டாகும். அன்னைக்கு இருந்த வேகம் நமக்குள்ள உண்டாகும். என்ன தரிசனமாக்கும். தொடங்கின நீரூற்றுக்கு முன்னால கத்த நிப்பார். இன்னைக்கு உலகமே உனக்கு எதிராக இருந்தாலும் உன் தரிசனத்தை தியானிக்கிறவன் இருதய மணல் கொள்ளும். அல்லேலூயா. அடக்க முடியாது. அப்ப எதை தியானிக்கணும்? ஆமென். அதுதானே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பேதுரு தரிசனத்தை தியானித்து கொண்டிருக்கையில், சிந்தித்து கொண்டிருக்கையில் ஆவியானவர் இடைப்பட்டார். அவ்வளவுதான். அந்த வார்த்தையை எடுங்கம்மா. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் அதில் கீழே வரும் பார்த்துக்க. 9, 10, 11 எத்தனை வசனமாக்கா? 19. படிங்க பார்க்கலாம். இந்த சிந்தனை தான் டிவோஷன். இந்த சிந்தனை தான் தியானம். நான் கண்ட எனது தரிசனத்தை நான் தியானித்த பொழுது சொல்லுங்க. அடுத்த அவ்வளவுதான். நான் எப்ப என் தரிசனத்தை சிந்தித்தேனோ ஆவியானவர் தப்பு என் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிச்சார். ஆமென். சில தரிசனங்களை மறந்தது தான் தப்பு. சில தரிசனங்களை மறந்தது தான் தப்பு. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல நீங்க செட்டில் ஆகி உட்கார்ந்துருக்கிறீங்க. நிறைய பேர் தரிசனத்தை மறக்க காரணம் எங்கேயோ போக வேண்டியவங்க. அதாவது என்ன சொல்றது, நம்ம யோனா இருக்கார்ல, விஷன் ஒன்று, ஆனா இன்னொரு இடத்துல போய் ஒரு இடத்தை பார்த்து செட்டில் ஆயிட்டார். இனி என்ன செய்யணும்? செயல்பட வேண்டிய நான் என்ன சந்தோஷம், சாகவில்லை, உயிரோடு இருக்கிறேன். அதுதான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இல்லை, நீ தரிசனத்துக்கு திரும்பி வா, அதை நீ தியானம் பண்ணு. அடுத்த வருஷத்தின் ஆரம்பம் ஊழியத்தில் அல்ல, தரிசனத்தில். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே என் தரிசனத்திற்கு நான் திரும்பி வருகிறேன் சொல்லுங்க இந்த வார்த்தையை. இப்ப நம்ம ஜெபிக்கணும். என் தரிசனத்தை ரிமைன் பண்ணுங்க.
இப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார்னே. ஆவியானவர் இன்னைக்கு ராத்திரி சிலருக்கு தரிசனங்களை ஞாபகப்படுத்த போறார். இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த பிதாவே, இவர்கள் ஒன்றுமில்லாத இருந்த காலத்தில் இவர்களுக்கு நீர் கொடுத்த அந்த தரிசனத்தை இப்பொழுது இந்த ராத்திரி பொழுதில் ஆவியானவர் நினைவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்யும். ஒரு அல்லேலூயா. நான் நேரம் தருகிறேன். இப்போ அழைப்பை நாம் தியானிக்கணும். எதை தியானிக்கணும்? ஒரு முறை கூட சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு தேவன் நம்மை அழைத்தார். ஆனால் நம்முடைய அழைப்பு வித்தியாசமானது. அந்த அழைப்பை நம்ம அடிக்கடி அறிக்கையிட்டு கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அழைப்பு தியானிக்கப்படணும், ரிமைன் பண்ணணும். அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரோமருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஏன் இப்படி சொல்லணும்? எல்லா நிருபத்துக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல், பிரித்தெடுக்கப்பட்ட பவுல், பாஸ்டராகிய பவுல் ஞானத்துக்கு சொல்லணும்? எழுதுகிற ஒவ்வொரு நிமிஷமும் அவன் அல்லல் கொள்ளுவான். ஆமென். இந்த தேசத்தில் தேவனால் அனுப்பப்பட்ட தேவ மனுஷன் நான் அப்படின்னு அவன் சொன்ன அடுத்த நிமிஷத்துல அங்க வெளிப்படும் அக்கினி. கர்த்தர் என்னை அனுப்பினார். கர்த்தர் என்னை அனுப்பினார். இந்த தேசத்திற்கு நான் வரவில்லை, கர்த்தர் என்னை அனுப்பினார். ஆண்டவர் என்னை அப்போஸ்தலனாக அழைத்தார். நான் தேவனால் அழைக்கப்பட்ட ஒருவன். தேவனுடைய அழைப்பு என் மேல் இருக்கிறது. சொல்லுங்க, உங்க உடல்ல மாற்றம் வருதான்னு பார்ப்போம். சொல்லுங்க. நான் அழைக்கப்பட்டவன். தேவன் தான் என்னை அழைத்தார். என் அம்மாவனுடைய பொருத்தனை அல்ல, தெய்வம் என் மேல் வைத்த அழைப்பு. என் அப்பா பாஸ்டராய் இருந்ததுனால அல்ல நான் பாஸ்டர் ஆனது, தெய்வம் என்னை அழைத்ததனால். நான் அழைக்கப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன். என் அப்போஸ்தல அழைப்பு, என் அழைப்பு அப்போஸ்தல அழைப்பு, என் அழைப்பு போதகனுடைய அழைப்பு. ஷாக்காத்தானமா, என் அழைப்பு அநேகரை அனலாக்க அழைப்பு. என் அழைப்பு, என் அழைப்பு, நான் அழைக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஆமென். நம்ம அழைப்பை அனல் கொள்ளணும், அழைப்பை தியானிக்கணும், நம்முடைய அழைப்பை அறிக்கையிடணும். என்னுடைய அழைப்பு இதுதான். தேவன் என்னை அழைத்தார், நானா வரல. அதனால தானே தாவீது சொல்ல, நான் இங்கு வருவதற்கு. அல்லேலூயா. என்ன நம்பாதவன்கிட்ட நான் என்னத்தையும் சொல்லணும்? இது உனக்கு வேண்டி சொன்னதில்லடா, இதை நான் எனக்கு வேண்டி சொன்னது. நான் இங்கு வருவதற்கு முகாந்தரம் உண்டு. அல்லேலூயா. நீ கேட்கறதுக்காக நான் சொல்லல, நான் எனக்கா சொன்னேன். நான் அழைக்கப்பட்டவன். அல்லேலூயா. இந்த தேசத்திற்கு தெய்வம் என்னை கொண்டு வந்தார். உனக்கு நீ அறியணும்னு சொன்னதில்லை, நான் மறக்காத இருக்க சொன்னது, நான் உயிரடைய சொன்னது. அல்லேலூயா. அல்லேலூயா. அழைப்பை தியானிக்கணும். என்னது? ஒருமுறை கூட சொல்லுங்க. அல்லேலூயா. 3 வாக்குத்தத்தங்களை தியானிக்கணும். 3 வாக்குத்தத்தங்களை தியானிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெஃபரன்ஸ் வேணும்னு சொன்னால் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம்னு நினைக்கிறவனை படிங்க. எங்கள் வாக்குத்தத்தங்களை பெரும்படிக்கு அப்படின்னு இருக்கும் ஒரு வசனம் சும்மா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு தெய்வம் தந்த வாக்குத்தத்தங்களை என்ன செய்யணும்? ஆமென். சரி, உங்களுடைய வாக்குத்தத்தம் என்ன?
வருஷம் மாதம் படிக்கிற வாக்குத்தத்தம் இல்லை. உங்களை ஊழியத்திற்கு அழைத்த பொழுது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். இங்கே எப்பவுமே புரியணும், உங்களுக்கு முன்னாடி எப்பொழுது உயர்ந்த சத்துரு எழும்பி நிற்பானோ உடனே துவங்கின இடத்துக்கு நீங்கள் போயிடணும். இன்னைக்கு நீங்கள் ரெவரண்டாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், கம்பவுண்டராக இருக்கலாம், நோ ப்ராப்ளம். நீங்கள் தோத்துருவீங்க. நீங்கள் உடனே எங்கே போயிடணும், எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்கே அந்த இடத்துக்கு போனால் மட்டும்தான் உங்களுக்கு முன் இருக்கிற பர்வதம் சமபூமி. நீங்க எந்த இடத்துக்கு வரணும், தரிசனம். எந்த இடத்துக்கு வரணும், அழைப்பு. எந்த இடத்துக்கு வரணும், வாக்குத்தத்தம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்க வாக்குத்தத்தம் என்ன? உங்களுக்கு தெய்வம் கொடுத்த வாக்குத்தத்தம். அதுதான் ஜீவன். தட் இஸ் எனர்ஜி. இப்போ மக்களே, இந்த மைக்குக்கு விலை 56,000 ரூபா. ஆனால் இந்த மைக்குக்குள்ளே கிடக்க 2 செல்லுக்கு விலை வெறும் 90 ரூபா. ஆனால் இந்த 90 வேலை செய்யலைன்னா இதை எடுத்து அடுப்பில் தான் போய். இப்போ சொன்னது பேட்டரி ஆக்கும். அடுத்த வருஷத்துக்கு கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாலே எது எனர்ஜியோ அதை தொட்டுட்டு தான். அல்லேலூயா, ஆமென். அதாவது இன்னைக்கு ஜஸ்டின் மோசஸ் பிரசங்கியார் அறியப்படுகிற ஒரு மனுஷன், நான் தோற்றுருவேன். நான் ஜெயிக்கணும்னா ஒரு 30 வருஷத்துக்கு பின்னால் போய் ஆண்டவர் என்னை அழைத்த பொழுது எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி, அப்படித்தானே பரிசுத்த நீர் இப்படி சொன்னதுண்டே, எனக்கு சொன்னதுண்டே. ஏன் சொன்னாங்க? அங்கே போனால் தான் ஜெயிக்க முடியும். அமீன். உன் சந்ததி தேசத்தை சேவிக்கும் என்று நீர் எனக்கு சொன்னதுண்டே. அல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரி நான் தியானிக்க வேண்டிய இடம் எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். இது ஒன்று இல்லாதவர்கள் வேலைக்கு போவது நல்லது. உன்னால ஏன் ஜனங்கள் ஆசைப்படுறாங்க? ராமே, ஆமாம், இது ஒன்றும் எனக்கு அழைப்பு இல்லை, தரிசனம், வாக்குத்தத்தம் இல்லை, இது ஒன்றும் இல்லை என்றால் வேலைக்கு போகிறது நல்லது. அதான் பேச, வேற ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பா தான் என்னை பாஸ்டர் ஆக்கினார், ஒன்றும் இல்லை. அப்பா போன இடத்துக்கு போயிட வேண்டியது இல்லை. அவர் ஒருவேளை எங்கே போனார்னு தெரியாது, பெரிய சபைக்கு போயிருக்கலாம் இல்லையா? இல்லை, நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஒருவனுடைய உள்ளம் பலனடையவில்லை என்றால் அவனை கவனிக்கணும், அவன் ஜெயிக்க மாட்டான். ஒருவனுடைய துவக்கத்தை ஞாபகப்படுத்தும் பொழுது அவன் பலனடையவில்லை என்றால், உணர்வடையவில்லை என்றால் அவனுக்கு எதிர்காலம் இல்லை. இல்லை, நம்ம ஒரு ராத்திரி அல்ல 1000 ராத்திரி முழிச்சிருந்தாலும் நோ யூஸ். அதாவது நான் ஒன்று சொல்கிறேன், இன்னைக்கு நம்ம பல மேடைகள் பல இடங்களில் இருந்தாலும் நம்முடைய தொடக்கத்தின் அந்த பாயிண்ட், அதாவது மோசேயினுடைய தொடக்கம் முச்செடி தானே. மோசேயினுடைய தொடக்கம் முச்செடி. மோசேயினுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத எத்தனையோ நிகழ்வுகள் இருந்தாலும் மோசேயை அழைப்பில் நிறுத்தின ஒரே காட்சி எதுதான்? அவ்வளவுதான். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மறக்க முடியாத ஒரு இடம் எது தெரியுமா? தமஸ்குவின் படி. அந்த இடத்துல ஒருத்தன் அப்படி டக்குன்னு கண்ணுக்கு முன்னால வந்துருச்சுன்னா எவ்வளவு பின்மாற்றம் அவனுக்குள்ளே இருந்தாலும் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டான். அடுத்த செகண்ட் அவன் சரியான இடத்துக்கு வந்துடும். ஏன் தெரியுமா? வாழ்க்கையில் எதை மறந்தாலும் அந்த படிவாசலை, வாசப்படியை மறக்க முடியாது. அப்போ நம்ம தியானிக்கணும். எதை தியானிக்கணும்? நம்ம மேல் வைத்த கர்த்தர் உங்களிடத்தில் ஏதாகிலும் சொன்னதுண்டானா இன்னைக்கு ராத்திரி அதை அறிக்கையிட்டு வேணும் புது வருஷத்துக்குள்ள கால் எடுத்து வைக்க. பிரைஸ் தி லார்ட். சத்தம் அல்லேலூயா. ஒரு முறை கூட சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ எத்தனை சொல்லி இருக்கோம்? என்னெல்லாம் சொன்னேன்?
தரிசனம், அழைப்பு. மூன்றாவது, நீங்க தெய்வ சமூகத்தில் சொன்ன உங்களுடைய பிரதான தீர்மானம். தீர்மானம். நீங்க ஆண்டவர் உங்களை சந்தித்த பொழுது இந்த ஊழியத்திற்காக வருவதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தீங்க இல்லையா? அது எங்க வச்சு? நீங்க சொன்ன வார்த்தை என்ன? நீங்க சொன்ன ஆண்டவரிடத்தில் நீங்கள் சொன்ன வார்த்தை என்ன? கொஞ்சம் பழைய காரியத்தை ஒன்று சிந்திப்போம். எங்கேயோ ஒரு இடத்துல கூலி வேலை செய்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் இடைப்பட்டார். கூலி வேலை செய்து கொண்டிருந்த அன்று நான் அந்த தோட்டத்தில் வைத்து, ஆண்டவரே, நான் சாகிறது வரை உம்முடைய ஊழியத்தை செய்வேன். ஏதோ ஒன்று நீ ஆண்டவரிடத்தில் சொன்னாய், அது என்ன? அல்லேலூயா. எங்கே வைத்து அது நடந்தது? நீங்கள் அவரோடு சொன்ன அந்த தீர்மானம் என்ன? வாங்க அந்த இடத்துக்கு. ஞாபகம் இருக்கா? அதை சிந்திக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம யாருங்கிறதே மறந்துருச்சு இல்லை? ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னேன்? ஏன் இந்த ஊழியத்திற்கு வந்த பொழுது நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னீங்க? இப்படி வருவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, இவ்வளோ பெரிய ஊழியக்காரன் ஆவீங்கன்னு தெரியாது, உங்கள் முன்னாடி இப்படி ஒரு சபை ஊழியம் இருக்குன்னு தெரியாது, இப்படி பாடுவீங்கன்னு தெரியாது, இப்படி நல்ல வஸ்திரம் உடுப்பீங்கன்னு தெரியாது. அன்னைக்கு ஒன்றுமே இல்லை உங்கள் கையில். ஆனால் அன்னைக்கு ஒன்றும் இல்லாத காலத்தில் ஆண்டவரை பார்த்து உமக்கு வேண்டி பிச்சை எடுக்கவும் நான் ரெடின்னு சொல்லியிருப்பேன். ஏதாவது சொன்னீங்களா? அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொன்ன வார்த்தை என்ன? நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொன்ன வார்த்தை என்ன? அதை ஒரு கணம் அப்படியே கண்களை மூடி நீங்கள் ஆண்டவரிடத்தில், அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்கிறேன், ஊழியக்காரங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொன்ன காரியம் என்ன சொன்னா? நீ அதை ஒன்று ரிமைன் பண்ணுங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னிச்சு? அவர் உங்கள்கிட்ட நிறைய சொல்லி இருப்பார், நீங்க சொன்னீங்க. ஆனா நீங்க பிரதானமா ஒன்று சொன்னீங்க. யோபு சொன்னார், நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உங்க மேல நம்பிக்கை இருப்பேன். பவுல் சொன்னார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு எவனும் என்னை பிரிக்க முடியாது. பேதுரு சொன்னார், எவன் உம்மை விட்டு போனாலும் நான் போக மாட்டேன் ஆண்டவரே. எவன் உங்களை விட்டு போனாலும் நான் போக மாட்டேன். அதுதான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட். நீ என்ன சொன்ன? எதை தியானிக்கணும்? என் அப்பா கிட்ட நான் சொன்னது என்ன? அது மறந்ததுனாலதான் இன்னைக்கு பலரும் தேவையில்லாத இடத்துல போய் உட்கார்ந்தது. அது தியானிக்க தவறினதுனாலதான் பெருமைப்பட வேண்டிய அவசியம் வந்தது. அதை தியானிக்க தவறினதுனாலதான் நான் யார் தெரியுமா அப்படி நான் பேசிட்டு இருக்கிறேன். நீ அர்ப்பணித்ததை மறந்ததுனாலதான் தடம் மாறி பயணித்தது. ஹல்லேலூயா. என்ன சொன்னீங்க ஆண்டவரே? உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான்.
வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தால் உம்மோடுதான், மரித்தால் உம்மோடுதான். வாழ்ந்தால் உம்மோடுதான், மரித்தால் உம்மோடுதான். வலதுகரம் உயர்த்தி உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஒரு முறை கூட ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஓ ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும். அல்லேலூயா. ஒரு மனிதன் தியானிக்க வேண்டியவைகளை தியானிக்கும் பொழுது அவன் அவனாக மாறிவிடுவான். அல்லேலூயா. அவனுக்கு பெருமைப்படணும், 4 பேர் முன்னால மதிக்கப்படணும், அதெல்லாம் அவனுக்கு ஞாபகத்துக்கே வராது. எவைகளை தியானிக்கணும்? 1 தரிசனம், 2 3 4 நான் தெய்வத்தோடு சொன்ன தீர்வு, 5 வேத வசனங்கள். வேத வசனங்கள், ஆண்டவருடைய வேத வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது நான் என்ன செய்கிறேன்? அனல் கொள்கிறேன். என்ன சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தெய்வம் செய்த நன்மைகளை தியானிக்க, தெய்வம் செய்த நன்மைகளை தியானிக்க. 5 வருஷத்துக்கு முன்னால நமக்கு தெய்வம் செய்த ஒரு நன்மையை மனசுல கொண்டு வர. இப்ப நமக்கு முன்னால இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு குப்பையா தெரியும். தெய்வம் செய்த நன்மை தியானிக்கும் பொழுது என்ன உண்டாகும்?
அப்போ அனல் கொள்ளும் பொழுது என்ன உண்டாகும்? ஜெபம் உண்டாகும். நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். அப்ப இன்னைக்கு ஜெபம் இல்லாததற்கு காரணம் என்ன? அனல் இல்லை. அனல் இல்லாததற்கு காரணம் என்ன? தியானம் இல்லை. எந்த பேயும் போராடினதில்லை. நம்ம தியானிக்க வேண்டியதை தியானிக்க மறந்ததுனால. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் யார் என்பதை நான் மறக்காதிருக்கும் வரைக்கும் நான் தெய்வத்தால் மறக்கப்படுவதில்லை. ஆமென். அல்லேலூயா. நம்ம உட்கார்ந்து யோசிச்சா நம்ம ஒன்றும் இல்லைன்னு தெரியுமா? அப்புறம் எங்கடா பெருமை? குப்பை. ஆண்டவர் நல்ல. மொத்தம் நிறைய அறிய வேண்டியது இருக்கு. 7 காரியங்கள் சொல்லணும். இன்னைக்கு 2 தான் சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு போதும். நான் உங்களுக்கு ஜெபம் பண்ண போறேன். உங்களை ஸ்டார்டிங் பாயிண்ட்ல கொண்டு நிறுத்தி இருக்கேன். ஆவியானவர் நிறுத்தி இருக்கார். இப்போ ஜெயிச்சிடலாம். எப்படி? நீங்க இப்ப யாரும் ரெவரண்டா இல்லை, நீ யாரும் பாஸ்டரா இல்லை, நீங்க யாரும் ஒரு பெரிய கணத்துக்குரிய சுவிசேஷகனா இல்லை, ஒரு சின்ன பிள்ளை மாதிரி ஆயிட்டீங்க. எங்க தொடங்கனோ அங்க திரும்பி வரணும். நட்சத்திரத்தை விட்ட இடத்துல ரிட்டர்ன் வரணும். அப்போ நட்சத்திரம் இன்னும் வழிகாட்டு. நம்ம பலரும் அரண்மனையை பார்த்த உடனே நுழைஞ்சிட்டோம். திரும்பி எங்க வந்துடணும்? அதான் அழைப்பு, அதான் தரிசனம், அதான் வாக்கு தத்தம், அதுதான் நம்ம ஆண்டோட்டு சொன்ன தீர்மானம், அதுதான் கர்த்தர் செய்த நன்மை, அதுதான் அசனம், அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட். நான் ஒன்றும் இல்லை, தெய்வ சமூகத்தில் அர்ப்பணித்தவர்களா நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன்ப்பா. ஆலயத்தில், பலிபீடத்தில், ஆண்டோடைய சமூகத்தில் ஒரு நாள் நீங்கள் பாஸ்டராக போகாது. தயவு செய்து சொல்றேன், போகாது. உங்கள் ஊழியம் மட்டுப்பட்டு விடும், மட்டுப்பட்டு விடும். நீங்கள் எப்போ பலிபீடத்திற்கு போனாலும் இதுதான் என் பிரசங்கம்னு நினச்சிட்டு போங்க. த ஃபர்ஸ்ட் மெசேஜ் இன் மை லைஃப், அப்படி இதுதான் ஃபர்ஸ்ட் வர்ஷிப் இன் மை லைஃப். என் வாழ்க்கையில் ஆராதனைக்கு போகிறேன், அப்படி போகிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதியது. அவ்வளோதான். அனுபவத்தில் ஒரு நாள் மேடையாக இருப்பேன். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சரி, 5 காரியம் தியானிக்க சொன்னோம்ல, இதை நீங்கள் வீட்டில் போய் ஹோம்ஒர்க் பண்ணுவீங்களா? இன்னைக்கு எத்தனாம் தேதி? 18. இனி நமக்கு 13 நாட்கள் இருக்கிறது. 1ஆம் தேதி தேவ சமூகத்திற்கு போகிறதுக்கு முன்னால் உங்கள் டைரியை எடுத்து இந்த 5 காரியத்தையும் ப்ராப்பராக எழுதி அதில் ஆவியில் பலனடைந்து 1ஆம் தேதி ஆராதனைக்கு போகணும். வருகிற வருஷம் உங்களுக்கு மகிமையாக இருக்கும். ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செய்து யார்ட்டையும் போய் வீணாக நேரத்தை செலவிட கூட, யாருக்கிட்ட யான் கூட்டா கூட என்ன. வருகிற ஆண்டுகள் உங்களுக்கு இனிதாக. அன்பின் வாழ்த்துக்கள். நான் முடிச்சிட்டேன், எழும்புங்க. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.